பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனாலும் கூட அவருடைய சமூகத்திலே தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கின்றார். இந்த ஆன்லைன் சர்வீஸிலும் கூட பங்கு பெறுகிற தக்கதாக தேவன் மிகப்பெரிய கிருபை செய்தலவராக இருக்கின்றபடினாலே அதனாலும் கூட தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள தேவனே கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே எங்களை கூட்டி சேர்த்து ஆண்டவரே மோடு கூட நாங்கள் ஐக்கியம் கொள்ளும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்திருக்கின்றபடி ஆளுமக்கு நன்றி ராஜா. அதனாலும் கர்த்தாவே, தூரத்திலிருந்தோ அருகிலிருந்தோ கர்த்தாவே இந்த ஆராதனையில் ஆண்டவரே இந்த பங்கு பெறுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர்தாமே ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே பத்திரமாக இருக்கிற இடங்களிலே கர்த்தாவே இந்த ஆராதனை அவர்களுக்கு கேட்கும்படிக்கு கர்த்தாவே இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படிக்கு இந்த ஆண்டவரே இந்த ஆன்லைன் ஆண்டவரே இந்த சர்வீஸிலும் பங்கு பெறுவதற்கு அவர்களுக்கு தேவையான ஆண்டவரே வசதிகளை நீர்தாமை செய்து தரும்படி ஆயும் இடத்துல வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நீர்தாமை பலப்படுத்தும், காத்தருளும், வழி நடத்தும் கர்த்தாவே. இந்த இடத்துல கர்த்தாவே எங்களை ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே தேவையான ஆண்டவரே இந்த நாளிலே தேவையான மேலான ஆகாரமாகிய நித்திய ஜீவனாகிய கர்த்தாவே உம்முடைய வார்த்தையும் அதற்கு மேலாக ஆண்டவரே உம்மையும் ஆண்டவரே எங்களுக்கு தந்து எங்களுக்கு உதவி செய்தரலும். உம்முடைய ஊழியக்காரரை நீர்தாமே ஆசீர்வதித்தரலும். ஆண்டவரே அவருக்குள்ளிருந்த நீர் கர்த்தாவே நீர் பேசும்போது கர்த்தாவே இந்த நாளில் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்ற வார்த்தையை கர்த்தாவே நீர் கொடுக்கும்போது நாங்கள் அதை ஆண்டவரே அப்படியே முழுவதுமாக ஆண்டவரே அப்படியே ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். சிறு பிள்ளைகளுக்கு முதற்கொண்டு ஆண்டவரே இந்த பெரியவர் வரைக்குமாய் இந்த ஆராதனையிலே கர்த்தாவே இந்த பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும். ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆண்டவரே உம்முடைய வார்த்தை தந்து பலப்படுத்தியறலும். பரிசுத்த ஆவியானவராகிய எங்கள் தேவன், பலமுள்ள தூதனாகிய எங்கள் கர்த்தர் நீர்தாமே ஆண்டவரே எங்களை கர்த்தாவே மேய்த்து ஆண்டவரே புல்லுள்ள இடங்களில் எங்களை கொண்டு போய் விடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே இந்த சுற்றிலும் இருக்கின்ற ஆண்டவரே தடைகளை எல்லாம் கர்த்தாவே அவற்றின் மத்தியிலே கர்த்தாவே நீர்தாமே ஆண்டவரே எங்களை காத்தருளும். துதி கன மகிமை எல்லாவற்றும் இதற்கு மாத்திரமே செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் இந்த விண்ணப்பங்களை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் மைப்படும்படியாக நம் பாட்டத்தில் 122வது பாடலை இப்பொழுது நாம் முதல் பாடலாக பாடப் போகிறோம். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன் என்று தொடங்குகிற பாடல். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊட்டுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே, அவர் நாமம் ஊட்டுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே, இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கு
எனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனர்க்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசு பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசு பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்னே கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசு பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசு பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமேயானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசு பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசு பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட எம் கர்த்தரே வந்தாரே. ஆவலோடு நாமும் வார்த்தையில் நடந்து அனுதினம் சஞ்சரிப்போம். ஆவலோடு நாமும் வார்த்தையில் நடந்து அனுதினம் சஞ்சரிப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசு பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா
எந்த நன்னலாம் இயேசு பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. ஹல்லேலூயா. களிப்போடு விரைந்தம்மை சேர்ந்திட நம் கர்த்தரே வந்தாரே என்று அப்படியாக பாடினோம். இந்த கடைசி நாட்களிலே தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி மணவாட்டிக்குள் வாசம் செய்யத்தக்கதாக தேவன் இறங்கி வந்து விட்டார். அவர் இன்றைக்கு நமக்குள்ளே தான் இருந்து நடத்துகின்றார். தீக்கை சொல்கின்றார், தேவன் இன்றைக்கு உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார் என்று சொல்கின்றார். தேவன் நம் பெற்ற மகத்தான தேவனை நாம் கொண்டிருக்கின்றபடினாலே அவருடைய நாம் மயப்படும்படியாக நாம் பாட்டத்தில் இருக்கின்ற 187வது நில பாடலை 2வது பாடலாக பாடுவோம். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இன்றும் என்றும் என் இயேசுவையே என்று தொடங்குகிற பாடல். ஸ்தோத்தரிப்பே ஸ்தோத்தரிப்பே இன்றும் என்றும் என் இயேசுவையே. ஸ்தோத்தரிப்பே ஸ்தோத்தரிப்பே நித்திய காலமதா. ஸ்தோத்தரிப்பே ஸ்தோத்தரிப்பே என்றும் என்றும் என் இயேசுவையே. ஸ்தோத்தரிப்பே ஸ்தோத்தரிப்பே நித்திய காலமதா. விடுவித்தாரே அவர் என்னை 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 விடுவித்தாரே அவர் என்னை என்னை என்னை. வல்லமையானவர் மகிமையில் என்னை சேர்த்து கொண்டாரே. வல்லமையானவர் மகிமையில் என்னை சேர்த்து கொண்டாரே. ஸ்தோத்தரிப்பே ஸ்தோத்தரிப்பே என்றும் என்றும் என் இயேசுவையே. ஸ்தோத்தரிப்பே ஸ்தோத்தரிப்பே நித்திய காலமதா. பேயை வென்றவரே ஜெயம் ஜெயா ஜெயா. பேயை வென்றவரே ஜெயம் ஜெயா ஜெயா. வார்த்தை யுத்தத்தில் நமக்கு உதவும் தலைவர் இயேசுவே. வார்த்தை யுத்தத்தில் நமக்கு உதவும் தலைவர் இயேசுவே. ஸ்தோத்தரிப்பே ஸ்தோத்தரிப்பே என்றும் என்றும் என் இயேசுவையே. ஸ்தோத்தரிப்பே ஸ்தோத்தரிப்பே நித்திய காலமதா. நியாயம் தீர்த்திடவே பாவி பாவி பாவி. நியாயம் தீர்த்திடவே பாவி பாவி பாவி. மரித்தோரெல்லாம் அவர் முன்னே காட்சி பயங்கரம். மரித்தோரெல்லாம் அவர் முன்னே காட்சி
இயேசுவையே ஸ்தோத்தரிப்பேன். நித்திய காலமதா பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே இந்த இணையதளத்தின் மூலமாக நாம் சந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆகவே இந்த காலை வேளையிலே இந்த ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற, இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நேரடியாக நாம் சந்திக்க முடியாவிட்டாலும் இப்படி ஒரு வாய்ப்பு தேவனை தொழுது கொள்வதற்கு இந்த இணையதளம் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கிடைக்கும் வாய்ப்புகளை நான் பயன்படுத்தி கொண்டு தேவனுக்கு நாம் செய்யும் தொடர்ந்து அவருடைய ஆராதனைகளை இடைவிடாமல் நாம் ஆராதிக்கிற தேவனை தொடர்ந்து இடைவிடாமல் நாம் ஆராதித்து கொண்டு இணைந்திருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படி நாம் இந்த நாளில் இந்த ஆராதனையில் காத்திருப்போம். செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் நல்ல பதிலளித்து நம் வார்த்தையில் நல்லா வளர்ந்து முன்னேறி செல்ல இந்த நமக்கு விரோதமாக பிசாசு கொண்டு வந்திருக்கிறதான இந்த கொடிய அந்த நோயை, கொடுமையான அந்த நோயை தேவன் ஜெயித்து அதை நமக்கு வெற்றி பெற்று அதை நமக்கு நடத்தி தருவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே நாம் எல்லோரும் இணைந்திருப்போம். வார்த்தை கொண்டு கர்த்தர் நமக்கு பேசி செய்தியை வெளிப்படுத்த நாம் காத்திருப்போம். இந்த காலை வேளையிலே நான் செய்திக்கான வேத வசனங்களை நாளிலே வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 14 வசனம் 14 ஒரே வசனத்தை தான் நான் வாசிக்க போகிறேன். Today I want to read for my text, for my message. I want to read from the book of Exodus chapter 14. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். மேலும் இன்னொரு வேதவசனத்தை வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம். Again I want to read another scripture in the Old Testament, the book of Joshua. யோசுவாவின் புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரம், chapter 24, அதிகாரம் 24, verse 13, வசனம் 13. யோசுவா 10ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் மன்னிக்க வேண்டும். யோசுவா 10, Joshua chapter 10, verse 42. அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். கடைசியாக நான் புதிய ஏற்பாட்டிலே ரோமர்கள் எழுதின நிருபத்திலிருந்து வாசிக்கிறேன். At last I want to read from the epistle unto Romans. ரோமர் 16ஆம் அதிகாரத்திலே verse 20, Romans 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். இந்த 3 வசனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு வெளிப்படுத்தி தரும்படி கர்த்தரிடத்திலே நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை வேளையிலே நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு நீர் வார்த்தை கொண்டு நீர் பேச ஆண்டவரே, சத்துரு கொண்டு வரும் இடரல்கள் தடைகள் எல்லாம் நீர் நீக்கி நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் பக்தியோடு அமைதியாக நல்ல வல்லமையோடு கூட உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த காலையிலே இங்கே நாங்கள் இந்த கூட்டம் நடத்துவது இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்காக நாங்கள் நடத்துகிறோம்.
இதை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஒளிபரப்புகிறோம். அவர்கள் இதை கேட்பதற்கு எந்த தடைகள் இல்லாமல் சவுண்ட் சிஸ்டம் மற்ற ஒரு வீடியோ எல்லாமே நல்ல விதத்திலே அவர்களுக்கு நல்ல கிளாரிட்டியாக தெளிவாக கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வாசித்த இந்த வேத வசனங்களிலிருந்து இந்நாளுக்குரிய செய்தியை தாரும். இது வார்த்தையிலிருந்து நீர் பேச ஆண்டவரே, செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதித்து எல்லாருக்கும் நல்ல பலனளிக்கும் ஆண்டவரே, விசுவாசத்தை கொடுக்கத்தக்கதாக உதவி செய்யும். மேலும் நாங்கள் எந்த நாட்களில் வாழ்கிறோம், எங்கே ஜீவிக்கிறோம் என்பதை கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையிலிருந்து நீர் பேசும் செய்தியை வெளிப்படுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். வாசித்த இந்த வேத வசனங்களிலிருந்து நான் இந்த காலை வேளையிலே பேச விரும்புகிறதான செய்தி, செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், நவ் காட் இஸ் ஃபைட்டிங் த்ரூ த பிரைட். இப்பொழுது தேவன் மணவாட்டியின் மூலமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று இந்த செய்தியை தான் நான் இங்கே பேச விரும்புகிறேன். தேவன் இப்பொழுது யுத்தம் செய்கிறார். நவ் காட் இஸ் ஃபைட்டிங் வித் த எனிமி, வித் த சாட்டன். இப்பொழுது தேவன் சாத்தானோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். சாத்தானோடு போரிடுகிறார். எப்படி போரிடுகிறார் என்றால் த்ரூ த பிரைட். அவர் யார் மூலமாக போரிடுகிறார்? மணவாட்டியின் மூலமாக போரிடுகிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுது, சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களாக நசுக்கி போடுவார் என்று ரோமர்கள் நிருபத்திலே நாம் படித்தோம். த லார்ட் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் தேவன் வில் ப்ரூஸ் சாட்டன் அண்டர் யுவர் ஃபீட் என்று சொல்லுகிறார். உங்களுடைய கால்களின் கீழே நசுக்கி போடுவார். தேவன் நசுக்கி போடுவார். யார் மூலமாக நசுக்குவார் சாத்தானை? உங்கள் கால்கள் மூலமாக, மணவாட்டியின் மூலமாக. அதனால தான் சொன்னேன், காட் இஸ் ஃபைட்டிங் தி பேட்டில் த்ரூ த பிரைட். தேவன் யுத்தம் செய்கிறார், மணவாட்டியின் மூலமாக யுத்தம் செய்கிறார் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டு, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே ஃபர்ஸ்ட் வெர்ஸ் நாம் படித்தோம். தட் த ஃபர்ஸ்ட் வெர்ஸ் வை ரெட். நாம் படித்த முதல் வசனம் யாத்திராகமம் 14:14. அதிலே பார்ப்போம் என்ன எழுதி சொல்லுகிறார் என்று சொல்லி. அதிலே நாம் பார்க்கும்போது கர்த்தர் மோசேயின் இடத்திலும் அங்கே பேசுகிறார். and the Lord shall fight and the Lord shall fight for you and he shall hold the Lord shall fight for you and he shall hold your peace. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆகவே நமக்காக யார் யுத்தம் பண்ணுவார்? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். தேவன் சண்டை போடுவார், நமக்காக கர்த்தர் சண்டை போடுவாராம். நம்ம என்ன செய்யணும்? சும்மா இருக்கணும். be hold your peace. நீங்கள் அமைதியாக இருங்கள், பேசாமல் நீங்கள் இருங்க என்று சொல்கிறார். ஏன்னால் யுத்தம் கர்த்தருடையது. the battle is of the Lord. யுத்தம் கர்த்தருடையது. ஆகவே இப்பொழுது சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய யுத்தம். இதுவரை சண்டையிடப்பட்ட வேளையிலே மிகப்பெரிய யுத்தம். அது ஆவிக்கும் மாம்சத்துக்கும், மணவாட்டிக்கும் மாம்சத்துக்கு விரோதமாக நடக்கிறது. ஜீவனுக்கும் மரணத்துக்கும் விரோதமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. வார்த்தைக்கும் ஸ்தாபன உபதேசங்களுக்கும் விரோதமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த யுத்தத்திலே நமக்காக தேவன் ஃபைட் பண்ணுறார், நமக்காக தேவன் யுத்தம் செய்கிறார். நீங்கள் சும்மா இருங்க அப்படின்றார். சும்மா இருங்க என்றால் பேசாமல் பைபிளை படிச்சுக்கிட்டு அமைதியாக இருங்க, நீங்கள் சண்டை போடாதீங்க. உங்களுக்காக யார் சண்டை போடுவார்? தேவன் சண்டை போடுவார். நீங்கள் அமைதியாக இருங்க, பைபிள் படிச்சுக்கிட்டு அமைதியாக இருங்க, நீங்கள் செய்தியை படிச்சுக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருங்க. பி ஹோல்ட் இன் பீஸ். நீங்கள் அமைதியாக இருங்கள். ரீட் ஒன்லி த பைபிள், ரீட் ஒன்லி த மெசேஜ். செய்தியை மட்டும் படிங்க. பி சைலன்ஸ், அமைதியாக இருங்கள். காட் வில் டூ பேட்டில் ஃபார் யூ. தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அப்படின்னா அமைதியாக இருங்க. அப்படின்னா நம்ம சரீரத்தில் சண்டை போடக்கூடாது, ஆனால் நம்ம ஜெபத்தில் போராடணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம உடல் ரீதியாக வயலன்ஸாக மாமிச ரீதியாக சண்டை போடக்கூடாது. நம்ம எப்படி சண்டை போடணும்? அவர்களுக்கு விரோதமாக ஜெபத்தில், ப்ரேயரில் சண்டை போடணும், விசுவாசத்தில் சண்டை போடணும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். காட் வில் ஹெல்ப் இன் திஸ் பேட்டில். இந்த யுத்தத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். காட் வில் ஹெல்ப் இன் திஸ் பேட்டில். யாத்ராகமம் யோசுவா 10:42, ஜாஷுவா 10:42 அதிலே பாருங்கள் என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி. அதிலே நாம் இங்கே பார்க்கும்போது
யோசுவா 10:42. யோசுவா இங்கே இருக்கு. அப்படி வைங்க, அப்படி ஸ்டில் பண்ணு. And all these kings and their land did Joshua take it at one time, because the Lord God of Israel fought for Israel. The Lord God of Israel fought for Israel. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அப்படியானால் யார் யுத்தம் செய்வது? கையில் எடுத்துக்கணுமா? ஏன் சவுண்ட் வரலையா? சரி. ஆகவே கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இங்கே நம்ம பார்க்கும்போது அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் செய்தார். அது மட்டுமல்ல, அந்த யுத்தத்திலே தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். God helped to them in their battle. அவருடைய யுத்தத்தில் அவர்களுக்காக உதவி செய்தார். எப்படியெல்லாம் தேவன் உதவி செய்தார் என்று சொல்லி பைபிள் எழுதி. அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் அந்த யுத்தத்தில் உதவி செய்தவர் நமக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? இருக்க மாட்டார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு நமக்கு விரோதமாக வரும் நோய்களுக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக வரும் வியாதிகளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நமக்கு விரோதமாக வரும் போராட்டங்களிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நமக்கு விரோதமாக வரும் பலவிதமான பிரச்சனைகளிலே தேவன் நமக்கு உதவி செய்வார். நாம் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது, நாம் அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கும்போது, நாம் அவருடைய வார்த்தையில் நிற்கும்போது. ஹல்லேலூயா, பிரைஸ். இந்த கடைசி காலத்திலே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய யுத்தம். The great battle is done happening in the end time. ஏன் இப்படி திருப்பி வச்சுருங்க? எக்கோ வரும். அப்படி தான் திருப்பணும். இந்த கடைசி நாளிலே யுத்தம் வருகிறது. வார்த்தை யுத்தம், வேர்ட் வார். இந்த நாளிலே நடக்கிற யுத்தம் என்னது? வார்த்தை யுத்தம், வேர்ட் வார் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு ஒரு வச்சிருக்கீங்களா? சரி, அப்போ திருப்பி வார்த்தை யுத்தத்தில் நமக்கு விரோதமாக வரும் இந்த வார்த்தை யுத்தத்திலே தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார். யுத்தத்திலே எப்படியெல்லாம் யுத்தம் அவர் உதவி செய்தார் என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவது பாருங்கள், யாத்ராகமத்திலே நாம் படிக்கும் யாத்ராகமம் 14 யாத்ராகமம் 13 அதிகாரத்திலே 21வது வசனம், 13:21. அதிலே பார்த்தீர்கள், பகலில் மேகஸ்தம்பத்திலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் அவர்களோடு யுத்தம் செய்தார். மன்னிக்க வேண்டும். யாத்ராகமம் 13:21 எடுத்து படிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஆகவே பாருங்கள், and the Lord went before them by day in a pillar of cloud to lead them the way, and by night in a pillar of fire to give them light to go by day and night. ஆகவே கர்த்தர் பகலிலே வெளியில உட்காந்துங்க. கர்த்தர் பகலிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் இரவில் மேகஸ்தம்பத்திலும் அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய யாத்திரையில் கர்த்தர் பகலில் இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து வழி நடத்தினார், பகலில் மேகஸ்தம்பம். நெக்ஸ்ட் பிக்சர், அடுத்தது. பகலிலே மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களை வழி நடத்தினார். பார்த்தீங்களா? அப்போ மேகமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்தி சென்றது. மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும். சரி, ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் பிக்சர், அடுத்தது. செங்கடல் அவர்களுக்கு முன்பாக வந்தபோது
அவர்கள் வனாந்த யாத்திரையில் வந்தபோது, எகிப்திலிருந்து வந்தபோது செங்கடல் அவர்களுக்கு வழிமறித்தது, ஜலம் சமுத்திரம் அவர்களை தடுத்து நின்றது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு இக்கட்டான நெருக்கடியான ஒரு இடத்திலே வந்து நின்று விட்டார்கள். அப்பொழுது தேவன் தண்ணீரையே, செங்கடலின் தண்ணீரையே இரண்டாக பிரித்து விட்டார். இரண்டாக பிரித்து உலர்ந்த தரையாக்கி, உலர்ந்த தரையின் வழியாக அவர்கள் வழி நடந்து சென்றார்கள். அல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் இதுக்கும் உதவி செய்கிறார் பாருங்க அவர்கள். அடுத்து என்னென்ன விஷயத்தில் உதவி செஞ்சிருக்காருன்னு சொன்னேன். அடுத்து பாருங்கள், அவர்கள் யோர்தானை கடந்த போது யோர்தானும் அவர்களுக்கு முன்பாக கரை புரண்டு ஓடினது. அப்பொழுது யோர்தானையும் இரண்டாக அவர் பிரித்தார். பிரைஸ் காட். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனம். அடுத்து அப்படி எடுத்துக்க, 20லேருந்தே படிக்கிறேன். ஃப்ரம் வெர்ஸ் 20. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். Behold, I send an angel before thee to keep thee in the way and to bring thee in the place which I have prepared. தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யாத்திரையிலே நடந்து வந்தபோது அவர்களுக்கு முன்பாக அவர் ஒரு தூதனை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு முன்பாக தூதன் சென்றார். இஸ்ரவேல் 20 லட்சம் பேர் நடந்து சென்ற போது அந்த 20 லட்சம் பேருக்கு முன்னாடி யார் கண்ணுக்கு தெரியாம ஒரு தூதர் வழி நடத்திட்டு போனார். அவர் தான் யாரு? கர்த்தருடைய தூதன். ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் லெட் தம் இன்விசிபிலி இன் த எக்ஸோடஸ் த சில்ட்ரன் ஆஃப் காட். ஆகவே இந்த கண்ணுக்கு தெரியாமல் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, மோசே தான் அவங்கள வழி நடத்திட்டு சென்றாரு, மோசே தான் அவங்களுக்கு முன்னாடி ஒரு தலைவர் போல சென்றார்னு இஸ்ரவேல் மக்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே மோசே தான் அவங்களை வழிநடத்திட்டு போனார், அது உண்மை தான். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் இன்னொருத்தர் அவங்க கூடயே முன்னாடி போனார், இவங்களுக்கு முன்னாடி ஒரு மெய்ப்பரை போல, ஒரு வழிகாட்டியை போல சென்றார். அவர் தான் யார்? கர்த்தருடைய தூதன். பிரைஸ்லான். தேவதூதன் அவர்களை வழிநடத்தி சென்றார். மேலும் பாருங்க, இன்னும் சொல்றாரு. அதில் இன்னும் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். வசனம், டெக்ஸ்ட், வெர்ஸ். ஆமாம், நெக்ஸ்ட். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களை இப்போ வழிநடத்தி சென்ற அந்த தூதன் யாருன்னு இதுல தெரிஞ்சுக்கலாம். என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அப்போ தேவனுடைய நாமம் அந்த தூதனுடைய உள்ளத்தில் இருக்குன்னா அப்போ அந்த தூதன் யாரு? இயேசு கிறிஸ்து தான். தேவனுடைய பேர் யாருக்குள்ள இருக்கும்? அவருக்குள்ள தான் இருக்கும், தேவனுக்குள்ள தானே இருக்கும். வேற காபிரியல் மிகாவில் உங்களுக்குள்ளே அப்பாரு இல்லை. அப்போ தேவனுடைய நாமம் தேவ தூதனுக்குள் இருக்காது, தேவனுடைய நாமம் அவருக்குள் தான் இருக்கும். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்ற அந்த தூதன் யாரு? இயேசு கிறிஸ்து. பிரைஸ்லான். தேவனே அவர்களை வழிநடத்தி சென்றார். அப்போ அக்கினி ஸ்தம்பம் வேற வழி நடத்திச்சு, மேகஸ்தம்பம் வேற வழி நடத்திச்சு. சைடில் வைக்க முடியுமா? அக்கினி ஸ்தம்பம் வழி நடத்திச்சு, மேகஸ்தம்பம் வழி நடத்திச்சு. இது இல்லாமல் கர்த்தருடைய தூதன் போனாரா அப்படின்னு கேட்டால், இந்த அக்கினி ஸ்தம்பம் தான் அந்த கர்த்தருடைய தூதன், இந்த மேகஸ்தம்பம் தான் அந்த கர்த்தருடைய தூதன். அக்கினி ஸ்தம்பமாக வர்றவர் திடீர்னு உருவம் எடுத்து அவர் கர்த்தருடைய தூதனாக வருகிறார். மேகஸ்தம்பமாக அவர் மாறிக்கிறார், அக்கினி ஸ்தம்பமாக மாறிக்கிறார். ஒரே தேவன். இப்படி சைடில் வைங்க, இது கஷ்டமாக இருக்குது பிடிச்சிட்டு உள்ள வச்சு. ஆகவே ஒரே தேவன் தான் தன்னை அவர் பலவிதமான உருவங்களிலே அவர் மாற்றிக்கொள்கிறார். தேவன் திரை மறைந்து கொண்டு அதிலிருந்து தன் திரை நீக்கி தன்னை வெளிப்படுத்துதல், தேவன் தம்முடைய முகமூடியை மாற்றுதல், இப்படி சொல்லப்பட்டிருக்கு. பிரைஸ் காட். மேலும் பாருங்க. சரி, நெக்ஸ்ட். ஆமாம், நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு அவர் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். படிங்க, தொடர்ந்து. என் தூதனானவர் உனக்கு முன்னே சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெர்சியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வர்ஸ்.
நீ அவருடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாலும் அவர்கள் செய்கையின்படி செய்யாமலும் அவர்கள் நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. அவங்களுடைய தேவங்களெல்லாம் வணங்கக்கூடாது, அவருடைய சிலைகளை எல்லாம் நம்ம வணங்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்படி செய்யக்கூடாது, நம்ம தேவனை மட்டும் வணங்கணும் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு யாத்திரையிலே சென்ற அவர்களை பார்த்து தேவன் அப்படி சொல்லுகிறார். அதே போல இன்றைக்கு யாத்திரையிலே, இந்த ஆவிக்குரிய 3ஆம் யாத்திரையிலே நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவின் மனவாட்டி நம்ம எதில் இருக்கிறோம்? இன்னைக்கு 3rd எக்ஸோடஸில் இருக்கிறோம். அந்நிய தேவர்களை வணங்கக்கூடாது, அவருடைய சிலைகளை வணங்கக்கூடாது என்று தேவன் சொன்னது போல இன்றைக்கு இந்த 3ஆம் யாத்திரையிலே, இந்த வார்த்தையின் யாத்திரையில் இருக்கிற நாம் இன்றைக்கு ஸ்தாபன உபதேசங்களை நாம் வணங்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, க்ளோரி. நம்ம ஏற்கனவே அந்நிய தேவனை வணங்குறது இல்லை, அது உண்மைதான். அதனால் இப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர்கள் அந்நிய தேவனை நீ வணங்காதன்னு சொன்னது போல இன்னைக்கு அந்நிய உபதேசங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற திருத்துவ உபதேசங்கள், ஸ்தாபன உபதேசங்கள், அதை கிறிஸ்துவின் மனவாட்டி ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட், க்ளோரி. தேவனுடைய வார்த்தையை மட்டுமே, செய்தியை மட்டுமே நாம் விசுவாசித்ததிலே நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தை உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்கிறார். பிரைஸ் காட். இன்னும் ஸ்க்ரோல் பண்ணுங்க. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் சொல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் சத்துருக்கள் எல்லாம் நான் கலங்க பண்ணுவேன் என்று தேவன் சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மட்டும் நீ சேவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மட்டுமே சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எப்படி இருக்கிறார்? அவர் வார்த்தையாக வந்திருக்கிறார். ஆகவே யோசுவா சொன்னது போல நாம் சொல்ல வேண்டும், நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரை சேவிப்போம். யோசுவா சொன்னார். அதுபோல் மனவாட்டியாகிய நாம் இன்றைக்கு என்ன சொல்லணும்? நானும் என் வீட்டாருமா என்றால் வார்த்தையே சேவிப்போம். அல்லேலூயா. நானும் என் சபையோரும் என்றால் வார்த்தையே சேவிப்போம். நம்ம வார்த்தையை தான் சேவிக்கணும். அதனால் இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்க ஒரு விஷயம் நல்லா ஞாபகம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன், அவர் கர்த்தர் என்னையை விட்டு வேற தெய்வங்களை வணங்கக்கூடாது, என்னையே சேவிக்க வேண்டும் தேவன் அன்னைக்கு சொன்னது. இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி ஆவிக்குரிய விதமாக வார்த்தையே நாம் சேவிக்க வேண்டும். தேவன் இப்போ எப்படி வந்துட்டார்? வார்த்தையாக வந்துட்டார். செய்தியை சேவிக்கணும். ஸ்தாபன உபதேசங்களை ஏற்றுக்கொள்வது விக்கிரகாராதனைக்கு சமமாக இருக்கிறது. பிரைஸ். நெக்ஸ்ட் வசனம் 21 வெர்ஸ் 28. உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குலவிகளை உனக்கு முன்பே அனுப்புவேன். தேவன் சொல்றார். இங்கிலீஷில் போய்ப்போம். I will send hornets before thee, which shall drive out the Hivites, the Canaanite and the Hittite from before thee. God says, I will send the hornets. Hornets என்னது? குலவிகள். bees, bees have stings. கொடுக்குகள் உள்ள ஒரு குலவி, ஒரு இன்செக்ட்ஸ், ஒரு சின்ன உயிர் ஜீவன். இந்த குலவிகளை நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார் தேவன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க யுத்தம் பண்ணும்போது அவங்களுக்கு கர்த்தர் என்னென்னலாம் செய்கிறார் பாருங்க. மேகஸ்தம்பத்தை அனுப்புறாரு, அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்புறாரு, அப்புறமேட்டு என்ன செய்கிறாரு? கர்த்தருடைய தூதன் அவங்களுக்கு முன்னாடி அனுப்புறாரு, செங்கடலை 2ஆக பிளந்து வழி கொடுக்குறாரு, அப்புறம் யோர்தான் நதியை பிரித்து வழி தருகிறார். இப்போ பாருங்க, குலவிகளை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அவங்களுக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார்? அவரு குலவிகளை அனுப்புகிறார். God sent the hornets for them. God helped them in their battle. தேவன் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எதிரிகள் அந்நிய ஜனங்க மேலே குலவிகள்லாம் வருது. குலவிகள்லாம் வந்து கொடுக்குகளை கொட்டுது எதிரிகளை. யாருக்கு? இஸ்ரவேல் மக்களை கொட்டல, இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக சண்டை போடுற யுத்தம் பண்ணுகிற எதிரிகளை போய் கொட்டி அதில் பயந்துக்கிட்டு எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஓடுறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, க்ளோரி. ஜோஷுவா 10:11. அடுத்து பாருங்க, யோசுவா 10:11. அதில் தேவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். யோசுவா 10:11 அப்படி நிறுத்து. அவர்கள் பெத்தரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில்
அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். இப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களோட எதிரிகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் வானத்திலிருந்து கல்லை போட்டார். கல்லை போடுறார், வானத்திலிருந்து கல் உழுவுது. தி ஹெயில் ஸ்டோன்ஸ், கல்கள் பாருங்க, அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கலும் கல்மனையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். ரைட். அண்ட் இட் கேம் டு பாஸ் as they fled from before Israel and were in the going down to Bethabaran, that the Lord cast down great stones from heaven upon them unto Azekah. God cast down the hailstones. தேவன் அந்த கற்களை வானத்திலிருந்து விழ பண்ணினார். The hailstones fell from heaven upon the enemies of Israel. இஸ்ரேல் மக்களுடைய விரோதிகளுக்கு மேல், அவர்களின் இஸ்ரேல் மக்களுடைய விரோதிகளின் மேல் கல் விழுந்துச்சு. வானத்தை கல்லால் அடிச்சு விரட்டுற மாதிரி தேவன் வானத்திலிருந்து கல்மலைகளை பொழிய செய்து கல் விழுவுது. வானத்திலிருந்து பெரிய பெரிய கல்லுங்க விழுந்து எதிரிகள் மேல் விழுந்து அவர்கள் தப்பித்து ஓடுகிறார்கள். இப்படி பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்காக இவங்க யுத்தம் பண்றதை விட இது கம்மி தான். இவங்களுக்காக யார் தான் அதிகம் யுத்தம் பண்ணிட்டு இருக்காரு? தேவன் தான். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அதான் சொல்றாரு யோசுவா, அதான் தேவன் சொன்னார், யுத்தம் கர்த்தருடையது, நீங்க சும்மா இருங்க, நீங்க பேசாம இருங்க, அவர் பார்த்துக்குவார், சண்டை போடுவார். அதுபோல இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது அவங்க சண்டை போட்டதெல்லாம் கம்மி தான், அவங்க பட்டயத்தால் வெட்டினவங்களாம் கம்மி தான். இவங்களுக்கு போல தேவன் தான் குலவையை அனுப்பி கடிக்க வச்சு விரட்டி விடுறாரு, அவங்கள கல்மலையை புளிய செய்கிறார். கர்த்தர் இவங்களுக்கு சாதகமாக இருக்கிறார், இவங்களுக்கு சைடிங்காக இருக்கார். தேவன் இவர்களுக்கு சாதகமாக, தேவன் கூட துணையாக இருந்து யுத்தத்தில் வழி நடத்திட்டு இருக்கார். அடுத்து பாருங்கள், யோசுவா சூரியனை நிறுத்தினான். யோசுவா யுத்தம், இஸ்ரவேல் மக்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது, எதிரிகளை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது சூரியன் மறைய ஆரம்பிக்குது, இருட்ட ஆரம்பிக்குது. இப்போ இருட்டிட்டுனா எதிரிகள்லாம் ஓடிடுவாங்க தப்பிச்சு. அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல யோசுவாவுக்கு. அப்போ உடனே யோசுவா சூரியனே நில் அப்படின்னு சொல்கிறான், மறையாதே நில் அப்படின்னு. சூரியன் நின்றுச்சு. உடனே இவங்க எதிரிகள் எல்லாம் வெட்டி கொலை செஞ்சு கொண்டு போட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தத்திலே உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், க்ளோரி, பிரைஸ் காட். அடுத்து இன்னொரு அற்புதம் பாருங்க, கிரேட் மிராக்கிள். இன்னொரு அனதர் மிராக்கிள் ஹேப்பன் இன் த பேட்டில் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலுடைய சண்டையிலே இன்னொரு யுத்தம் நடந்தது. த வார் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் அசிரியன்ஸ். இஸ்ரேலுக்கும் அசிரியர்களுக்கும் சண்டை நடந்தது. அந்த சண்டையிலே எசேக்கியா ராஜா ஜெபித்தார். அவருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தருடைய ஒரு தேவதூதனை அனுப்பினார். God sent an angel to the battle. He killed that angel killed the enemies. அந்த தேவதூதன் எதிரிகளை கொன்று போட்டான். 1,70,000 approximately 1,70,000 people he killed them. The angel killed 1,70,000 people. 1,70,000 பேரை தேவதூதன் கொன்றான். இஸ்ரவேலர்கள் யாரையுமே கொல்ல, சண்டைக்கு போறாங்க, ஆனால் இவங்க கொல்ல. இவங்களுக்கு பதிலாக யார் யுத்தம் பண்ணினாராங்க? கர்த்தர் யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இவர்களுக்கு விரோதமாக தேவனே யுத்தம் செய்தார். பிரைஸ் காட், க்ளோரி. இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த யுத்தத்தில் யார் ஹெல்ப் பண்ணது? கர்த்தர் ஹெல்ப் பண்ணார். God helped them in the battle. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் யுத்தத்திலே உதவி செய்தார். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்த தேவன் இன்றைக்கு மணவாட்டிக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? இல்லை. அல்ல, நிச்சயமாக certainly God helps the bride of Christ in this battle. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு உதவி செய்தார். இன்றைக்கு அவர் மணவாட்டிக்கு அவர் யுத்தம் செய்கிறார், மணவாட்டிக்காக யுத்தம் செய்கிறார். Lord is battling for the bride of Christ in the end time. இந்த கடைசி நாளிலே மணவாட்டிக்காக தேவன் யுத்தம் செய்கிறார். God fights for the bride with the enemies. எதிரிகளோடு கூட கர்த்தர் இன்றைக்கு யுத்தம் செய்கிறார். The Lord is fighting with the denomination for the bride. Hallelujah. ஸ்தாபனங்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் மணவாட்டிக்காக. Hallelujah, praise God, glory. So the battle is of the Lord. So யுத்தமானது கர்த்தருடையது. Now today God is fighting for the bride with the denominations. இன்றைக்கு ஸ்தாபனங்களோடு யுத்தம் செய்கிறார். யாருக்காக யுத்தம் செய்கிறார்? மணவாட்டிக்காக. God is fighting through the bride of Christ. தேவன் மணவாட்டியோடு யுத்தம் செய்கிறார்.
அன்றைக்கு அந்த மணவாட்டிக்காக யுத்தம் செய்கிறார் எதிரிகளோடு கூட. லோரி ஹல்லேலூயா. அன்றைக்கு தேவன் யுத்தம் செய்தார். இன்றைக்கு தேவன் ஸ்தாபனங்களோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நமக்காக அவர் யுத்தம் செய்கிறார். சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழாக நசுக்கி போடுவார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. சமாதானத்தின் தேவன் யார்? Who is the Lord of peace? சமாதானத்தின் தேவன் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக யுத்தம் செய்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் fought for us in the cross. சிலுவையில் நமக்காக யுத்தம் செய்தார். He defeated Satan. அவர் சாத்தானை அவர் ஜெயித்தார். இந்த கிராஸ் சிலுவையில் அவர் ஜெயிச்சிட்டார். அதான் ப்ராஃபட் சொல்றாரு, போர் முடிஞ்சிருச்சு, the battle is now over. Jesus done it. இயேசு கிறிஸ்து அதை செய்து முடித்து விட்டார். Just you believe the word of God. Hallelujah. Praise God. Just you faith in the word of God. That is the only thing you should do. Hallelujah. சும்மா நீங்கள் என்ன செய்யுங்க, வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க, செய்தியை விசுவாசிங்க, செய்தியை படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் பேசாமல் இருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களா யுத்தம் பண்ணாங்க, குலவி அவங்க அனுப்புனாங்க, வானத்துக்கு கல் அவங்களா போட்டாங்க, இறைச்சல் எதிரிகள். இன்னொரு முறை இஸ்ரவேல் ராஜா யோவாகாசோ ஏதோ ஒரு ராஜா நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, ஒரு முறை எதிரிகளோடு யுத்தம் செய்த போது அப்பொழுது 3-4 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து அந்த ராஜாவுக்கு விரோதமாக வந்தார்கள். இவங்க பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க, ஆனாலும் ஜெபிச்சாங்க. அன்று ராத்திரியில் ஒரு பெரிய மிராக்கல் நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு. நடு ராத்திரியிலே பெரிய ரதங்கள் எல்லாம் ஓடி வருவது போல ஒரு சத்தம் கேட்டது. பயங்கரமான இறைச்சல், ரதங்கள்லாம் உருண்டுக்கிட்டு வர்ற மாதிரி. இதை கேட்டோன்னு எதிரி ராஜாலாம் பயந்துட்டானுங்க. ஐயோ, இஸ்ரவேல் ராஜா நம்மளோட சண்டை போகிறதுக்கு நிறைய ராஜாக்களை கூப்பிட்டு வந்துட்டான் போல, ஏராளமான ஆளுங்க வராங்க போல, அதுதான் இவ்வளோ பயங்கரமான சத்தம் கேட்குது, இவங்களோட சண்டை போட்டால் நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு ஓடிட்டான் பயந்து. அப்போ அந்த ரதங்களுடைய சத்தத்தை இறைச்சலை உண்டு பண்ணது யாரு? God made the noise of the chariots running. He did the great miracle. So the enemies fled from the battle. எதிரிகள் ஓடிவிட்டார்கள். Israelites won the battle. God helped them to won the battle. தேவன் அந்த யுத்தத்தை ஜெயிப்பதற்கு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா, பிரைஸ் காட். செங்கடலிலே பார்வோன் சேனைகள் வந்தபோது அவங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நடந்து உலர்தரையில், காஞ்ச தரையில் நடந்து போனாங்க. அவ்வளோ பெரிய கடல் என்ன ஆயிடுச்சு, காஞ்சிருச்சு கொஞ்ச நேரத்தில். உலர்ந்த தரையில் நடந்து போனாங்க. ஆனால் பார்வோனுடைய அந்த இராணுவத்தினுடைய அந்த ரதங்கள் வந்து கொண்டிருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சிருவாங்க போல தெரிஞ்சிச்சு. அப்போ திடீர்னு ரதம்லாம் என்ன, உருளைகள்லாம் வீல்லாம் கலண்டு போயிடுச்சு. ரதத்திலிருந்து உருளைகள்லாம் கலண்டு, சக்கரம்லாம் கலண்டு, தானே கலண்டு கீழே உழுந்து மேற்கொண்டு முன்னேற முடியாமல் போயிடுச்சு. இதை யார் செய்தார்? இதை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, பிரைஸ் காட். இப்படி இந்த யாத்திரை, அந்த யாத்திரையில பாருங்க, ஒவ்வொரு காரியத்துக்கும் யார் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு? கர்த்தர் எப்படி உதவி செஞ்சிருக்கிறார் பாருங்க. கர்த்தர் எவ்வளவாய் அவர்களுக்கு யுத்தத்திலிருந்து தேவன் அவங்களுக்கு சாதகமாக என்னென்ன செஞ்சிருக்கிறார். ஆகவே இந்த கால வேளையிலே மாமிச இஸ்ரவேலர்களுக்கே தேவன் இவ்வளவு தூரம் செய்யும் போது அவருடைய சொந்த மனவாட்டி ஆகிய நமக்கு இன்னும் எவ்வளவு மேன்மையான காரியங்களை தேவன் செய்வார். அல்லேலூயா, பிரைஸ் காட், க்ளோரி, பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மேல் நம்ம விசுவாசமா இருக்கணும். சும்மா இருங்க, நீங்கள் செய்தியை படிச்சுக்கிட்டு சும்மா இருங்க, போதும். செய்தியை படிச்சுக்கிட்டே இருங்க, வேற எதுவும் நீங்கள் செய்யாதீங்க. பைபிள் படிச்சுக்கிட்டே இருங்க, நீங்கள் சும்மா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். க்ளோரி, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த கடைசி நாளில் தான் இதுவரை நிகழாத ஒரு பெரிய சண்டை, யுத்தமானது இந்த எண்ட் டைமில் தான், இந்த கடைசி நாளில் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் தீர்க்கதரிசி ஒரு செய்தி பேசினார். இதுவரை சண்டையிடப்பட்டவைகளில் மிகப்பெரிய யுத்தம், the great battle which ever fought. இதுவரைக்கும் சண்டையிடாத ஒரு மிகப்பெரிய யுத்தம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸ்தாபனத்துக்கும் கிறிஸ்துக்கும் விரோதமாக, மனவாட்டிக்கு விரோதமாக, ஜீவனுக்கும் மரணத்துக்கு விரோதமாக, சாவாமைக்கும் சாவுக்கும் விரோதமாக, பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் விரோதமாக. இதுவரைக்கும் இந்த மாதிரி சண்டை நடந்ததில்லை. இஸ்ரவேல் ஜனங்க சண்டையெல்லாம் சும்மா மாமிச சண்டை, ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்காக அவங்க போன சண்டை. ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சண்டை ஒரு நாட்டை பிடிக்கல, அழியாமையை சுதந்திரிக்கும் சண்டை, நரகத்தை ஜெயிக்கும் யுத்தம், பாதாளத்தை ஜெயிக்கும் யுத்தம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, சாவை ஜெயிக்கும் யுத்தம், ஜீவனை சுதந்திரிக்கும் யுத்தம். அந்த யுத்தத்திலே தேவன் அவ்வளவு தூரம் அவங்களுக்கு உதவி செஞ்சார்னா இதில் நம்ம உதவி செய்யாமல் இருப்பாரா? பிரைஸ் தி லார்ட். இந்த யுத்தத்திலே நாம் வெற்றி பெறுவதற்கு தேவன் நமக்கு ஒரு பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறாரு.
இன்னைக்கு மரணத்தையும் சாத்தானையும் பாதாளத்தையும் ஜெயங்கொள்வதற்கு நமக்கு அவன் சாத்தானோடு எதிர்த்து போராடுவதற்கு ஒரு பட்டயம் நமக்கு வேணும். எதிரியை எதிர்த்து போராடுவதற்கு சண்டையிலே பட்டயம் வேணும். ஒரு மிகப்பெரிய பட்டயம், ராஜாவின் பட்டயம் நமக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி இதுக்கு செய்திகளில் சொல்கிறாரு. அதை தான் நம்ம இங்கே சொல்ல விரும்புகிறேன். இப்போ கோட்ஸ் படிக்கலாம். இப்போ செய்தியிலேருந்து சில கோட்ஸுகளை பார்ப்போம். பெர்சிவரண்ட் என்ற செய்தி, விடாமுயற்சி என்ற செய்தி 1963ஆம் ஆண்டு தீர்க்கதரிசி பேசினது. அந்த செய்தியில் சொல்கிறாரு, ஃபெய்த் இஃப் த வேர்ட் இஸ் எ ஸ்வாட், வார்த்தை தான் பட்டயமாக இருக்குமானால், ஏன்னா எபிரேயரில் சொல்லியிருக்கு, எபிரேயர் 4:12 சொல்லுது, தேவனுடைய வார்த்தையே இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் பெரிய பட்டயம். அப்போ வார்த்தை தான் பட்டயம்னா, தென் ஃபெய்த் ஹோல்ட்ஸ் இட். வார்த்தை பட்டயமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு எப்பயுமே ஒரு பட்டயத்தை கையில் பிடிக்கணும்ல, கை வேணும்ல, பட்டயத்தை பிடிக்க கை வேணும்ல. அந்த கை என்னது? ஃபெய்த் ஹோல்ட்ஸ் இட். விசுவாசம் அதை பிடிக்கிறது, விசுவாசம் அதை பிடிச்சிருக்கு. கிரிப்ஸ் இட், அதை இறுக்கி பிடிச்சிருக்கு. பட்டயத்தை லூஸாக பிடிக்கக்கூடாது. எப்படி பிடிக்கணும்? அதை நல்லா இறுக்கி பிடிக்கணும். அண்ட் வென் பீப்புள் ஆர் டியூயலிங் என்றால் வால் சண்டை. டியூயலிங் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஸ்வாட் வெஞ்சிங், ஸ்வாட் வார், வால் சண்டை என்று சொல்லுவாங்க. டியூயலிங் லைக், ஆகவே வால் சண்டை. இஃப் த டூ மென் மீட் அண்ட் வித் தீஸ் நைஃப்ஸ் தே ஆர் டியூயலிங். ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கல்ல, கத்தியை வச்சுக்கிட்டு பட்டயத்தை வச்சுக்கிட்டு, அதுக்கு பேர் தான் என்னன்னு பேர்? டியூயலிங். ரைட், வால் சண்டை. தட்ஸ் யூ அண்ட் த டெவில் ட்ரைங் டு கெட் யூ டு டவுட். ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கல்ல, வால் சண்டை. அது மாதிரி அந்த ரெண்டு பேர் யாரும் ஆவிக்கிறது அர்த்தம் சாத்தானும் நம்மளும். யூ அண்ட் சாட்டன், சாத்தானும் நம்மளும் சாத்தானும் சண்டை போடுறோம். நம்ம ஒரு வால் வச்சுருக்கோம், அவன் ஒரு வால் வச்சுருக்கான். நம்ம வச்சிருக்கிற அந்த பட்டயம், வால் என்னது? அந்த பட்டயம் என்னது? தேவனுடைய வார்த்தை. அவன் வச்சிருக்கிற பட்டயம் அவன் சொந்த உபதேசம், அவனுடைய சொந்த உபதேசம், ஸ்தாபன உபதேசம், அதை வச்சிருக்கான். சந்தேகப்படக்கூடாது, அதுதான் சண்டை. இந்த சண்டையுடைய நோக்கம் என்னது? தேவனுடைய வார்த்தையை நம்ம அவிசுவாசிக்க கூடாது. அதான். நவ் யுவர் ஸ்வாட் தட் யூ ஹேவ் காட் மே பி எவர் சோ குட், இட்ஸ் எ மில்லியன் டைம்ஸ் பெட்டர் தென் ஹிஸ். உங்கள் பட்டயம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவன் வச்சிருக்கிற பட்டயத்தை விட எப்படி இருக்குது உங்கள் பட்டயம்? ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. அதுதான் என்ன? தேவனுடைய வார்த்தை. சரி, I am going to tell you, his is not even a sword, it is stick. அவன்கிட்ட இருக்கிறது ஒரு பட்டயம் இல்லை, அது என்னது? ஒரு குச்சி. அவன் குச்சியை வச்சுக்கிட்டு பட்டயம் மாதிரி கொண்டு வரான். அது பட்டயம் நம்மள்ட்ட காட்டுறான், ஆனால் அது என்ன? அது பட்டயம் கிடையாது, அது என்னது? குச்சி. ஆமாம். பட் யுவர் இஸ் எ ஸ்வாட், ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிறது என்னது? பட்டயம். பட் இஃப் த ஹேண்ட் தட் ஹோல்ட்ஸ் த ஸ்வாட் இஸ் வீக், த ஸ்டிக் கேன் ஓவர் கம் இட். நீங்கள் இவ்வளோதான் அற்புதமான சிறப்பான பட்டயம் வச்சுருந்தாலும் உங்கள்கிட்ட அதை கையை பிடிச்சி சண்டை போடுறதுக்கு பலம் இல்லைன்னு வைங்க, அது பிரயோஜனம் இல்லை. அந்த ஸ்டிக்கு, அந்த குச்சை வச்சு அவன் என்ன பண்ணிடலாம்? ஜெயிச்சிடலாம். அதனால் நம்மள்ட்ட எப்படிப்பட்ட அருமையான தேவனுடைய வார்த்தை இருந்தாலும் அதை விட மேலான ஒன்று வேணும் நமக்கு. அதை பிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? விசுவாசம், ஸ்ட்ரென்த் வேணும். we need the strength to hold the sword. if not he will win. அப்படி இல்லைன்னா அவன் என்ன செஞ்சிருவான்? ஜெயிச்சிருவான். ஆமாம். பட் no matter how little this hand is, நம்ம கை எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. இட்ஸ் நோ மேட்டர், அது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஸ்ட்ரென்த் இஸ் இம்பார்ட்டன்ட். எது ரொம்ப முக்கியம்? பவர், ஸ்ட்ரென்த், பலம் தான் ரொம்ப முக்கியம். இஃப் இட் ஹோல்ட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட் வித் ஃபெய்த், there is nothing going to do it. தேவனுடைய வார்த்தை என்கிற விசுவாசம் உங்களிடத்தில் இருந்தால் அதை ஒன்றுமே என்ன செய்ய முடியாது? பிடிச்சி வச்சிருக்க முடியாது. there is nothing going to do it. it can put anything down. விசுவாசமாகிய பட்டயத்தை, விசுவாசமாகிய கரத்தை கொண்டு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் எதுவும் உங்களை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. nothing can win you if you holds the sword, the word of God, with the strong hand that is faith. nothing will win you. எதுவும் உங்களை ஜெயிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை நம்ம எடுத்து
அடுத்து சொல்லுகிறார், வாட் இஸ் த அட்ராக்ஷன் ஆன் த மவுண்டன், மலையின் மேல் உள்ள கவர்ச்சி என்ற செய்தியில் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அந்த செய்தியில் சொல்றார் பாருங்க, ஐ வென்ட் அப் இன் த கேனியான், கிளைம்பட் plumb அப் வேர் த ஈகிள்ஸ் வாஸ் ஃப்ளைங் அரவுண்ட். நான் அந்த மலை கணவாய்க்கு சென்றேன், அந்த மலை சிகரத்துக்கு சென்றேன் என்றார். எந்த மலை சிகரம்? சபினோ கேனியான், சபினோ கானியான் என்ற கணவாய்க்கு, மலை கணவாய்க்கு சென்றேன் என்று சொல்கிறார். அங்கே கழுகுகள் பறந்து கொண்டிருந்தது, அது செங்குத்தாக இருந்தது, அதில் செங்குத்தாக ஏறி நான் அது மேலே சென்றேன் என்று சொல்கிறார். ஐ வாஸ் வாட்சிங் சம் டியர் ஸ்டாண்டிங் தேர், அங்கே மான்கள் நின்று கொண்டிருந்ததை பார்த்தேன் என்று சொல்கிறார். ஐ knelt down to pray, நான் ஜெபம் பண்றதுக்காக முழங்கால் போட்டேன். and raised up my hands, என் கைகளை அப்படி தூக்குனேன் என்றார். ஜெபிக்கும் போது அவர் என்ன செய்வார்? ப்ராஃபட் கைகளை தூக்கி ஜெபிப்பார். ஏன்னா புருஷர்கள் அவர் ஜெபிக்கிறது பைபிளில் இருக்கு, புருஷர்கள் தங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கணும். அதனால கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறது நல்லது, ஆசீர்வாதமான. ரைட்டு. and a sword stuck my hand, என் கையில் ஏதோ ஒன்று தட்டுப்பட்டுச்சு, இடிச்சிச்சு. என்னன்னு பார்த்தா அது ஒரு பட்டயம். and raised up, I looked around, I thought, what is that? I am not besides myself. நான் திரும்பி பார்த்தேன், யாரும் எனக்கு பின்னாடி இல்லை. அப்போ பார்த்தா இது என்னது என் கையில் உழுவுதே, என்ன அது அப்படின்னு சொல்லி சொன்னேன். I said, now there is not people in millions, in miles of me, way up here in this canyon. Where could that come from? இருந்து பல மைல்கள் தள்ளி தான் ஜனங்க இருக்காங்க, பல மைல்களுக்கு ஜனங்களே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பட்டம் எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னு நானே கேட்டுக்கிட்டேன் அப்படின்றார். அவர் கேட்ட நியாயம் தானே, யாருமே இல்லாத திடீர்னு எப்படி கத்தி விழுது, பட்டயம் விழுது கையில். ஐ ஹியர்ட் எ வாய்ஸ், ஒரு சத்தம் பேசுவதை அவர் கேட்டேன், நான் கேட்டேன். said, that is the king's sword, அது ராஜாவின் பட்டயம். லோரி. I said, a king knights a man with a sword. அப்ப நான் சொன்னேன், ஒரு a king knights a man with sword, ஒரு ராஜா பட்டயத்தினால் மக்களை பாதுகாக்கிறார். ஒரு ராஜா. சரி. he, அவர், the voice, சத்தம், come back said, மறுபடியும் வந்து சொன்னிச்சு, not a king's sword. அந்த சத்தம் மறுபடியும் சொன்னிச்சு, ஒரு ராஜாவின் பட்டயம் அது அல்ல, but the king's sword, the word of the Lord. Hallelujah, praise God. The king's sword. The means particular, only one. ஒரே பட்டயம், ஒரே ராஜாவினுடைய பட்டயம், அந்த ராஜாவினுடைய பட்டயம். Fear not, it is the third pull, it is the vindication of your ministry. Hallelujah, praise God, glory. அப்ப அந்த சத்தம் சொன்னிச்சு, பயப்படாதே, இது மூன்றாம் இழுப்பு, உன்னுடைய ஊழியத்தினுடைய ஒரு அறிகுறி, உன் ஊழியத்துக்கு ஒரு அடையாளம் என்று சொன்னது. அப்போ சபினோகானியான் மலையில் தீர்க்கதரிசி கையில் பட்டயம் விழுந்ததுனால அப்போ உண்மையிலே ஒரு பட்டயம் விழுவல, எழுத்துப்பூர்வமான ஒரு பட்டயம் விழுவல. அது என்னது? ஒரு விண்டிகேஷன், அது ஒரு அடையாளம். எதற்கு அடையாளம்? ஆமாம், ஊழியத்துக்கு அடையாளம். என்ன ஊழியம் அவர் கொடுக்கப்பட்டது? மூன்றாம் இழுப்பு, தேர்ட் புல் கொடுக்கப்பட்டது. தீர்க்கதரிசி ஊழியத்தில் 3 ஊழியம் இருந்துச்சு, முதல் இழுப்பு, 2ஆம் இழுப்பு, 3ஆம் இழுப்பு. இப்போ கொடுக்கப்பட்ட அந்த ஊழியம் என்னது? தேர்ட் புல், 3ஆம் இழுப்பு. அதோட முடிந்து விடுகிறது. கடந்த வாரம் கூட சொன்னேன், அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்ல விட்டுட்டேன். அந்த மலை சிகரங்களில் பார்த்தீங்கன்னா 7 சிகரங்கள் இருக்குது, அதில் 7வது சிகரம் இருக்குது. 7வது சிகரத்துக்கு அப்புறம் மலையே இல்லை, வேறொரு நாடு ஆரம்பிச்சிருது. அந்த 7வது சிகரம் தான் 3வது இழுப்புன்னு சொல்கிறார். The 7th peak is the third pull. After the 7th peak there is no peaks, there is no mountain, only plains, another country. That means அப்படின்னா என்ன அர்த்தம்? After the third pull, மூன்றாம் இழுப்பு, when the third pull will finish, மூன்றாம் இழுப்பு முடியும் போது bride will not be in the earth. Hallelujah, praise God. அவ பூமியில் இருக்க முடியாது. she will go to another country, the heaven, the immortality, the glorification, glory, praise God. மூன்றாம் இழுப்பு முடிஞ்சிருச்சுன்னா வேறொரு நாட்டுக்கு அவள் போயிடுவா, வேறொரு தேசத்துக்கு போயிடுவா. இந்த மாமிசத்திலிருந்து அவள் கடந்து சென்று விடுவாள், அவள் மகிமைக்கு கடந்து சென்று விடுவாள். இந்த பூமியிலிருந்து அவள் பரலோகத்துக்கு சென்று விடுவாள் என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த மலைக்கனாவை தேவன் காட்டு. அப்போ தீர்க்கதரிசி கையில் என்ன உழுவுது? ஸ்வாட் உழுவுது, பட்டயம் உழுவுது. பட்டயம் எதுக்காக கொடுப்பாரு? சண்டை போடுறதுக்காக, நம்ம சண்டையிடுவதற்காக கொடுப்பார். நெக்ஸ்ட், இப்போ அந்த பட்டயம் எப்படி இருந்தது என்று சொல்லுகிறார், தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அந்த பட்டயத்தை பற்றி சொல்றார். தி பிரீச், இடைவெளியில் சொல்றாரு. when I looked, நான் அதை பார்த்தபோது, when I looked, இங்கே கொஞ்சம் தூக்குங்க, ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஓகே, இங்கே
when I look, நான் பார்த்தபோது it was sword, அது ஒரு பட்டயமாக இருந்தது. and the handle was made of pearl, கைப்பிடி முத்துக்களால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு முத்து வாங்குறதே பெரிய விஷயம், ஒரு முத்தே அவ்வளோ விலையேறப்பட்டிருது. ஆனால் அந்த கைப்பிடியே எப்படி இருக்கான், முத்துக்களால் இருக்கான். the prettiest pearl I ever seen, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, அது மாதிரி ஒரு முத்தை நான் இங்கே பார்த்தேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா, பிரைஸ் காட். நோட் த பாயிண்ட், இதை நீ கவனிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கையான அர்த்தம் இல்லை. இது மாதிரி முத்தை அவர் பார்த்தது இல்லைன்னா அவர் இந்த வைரம் முத்து அந்த முத்தை சொல்கிறாரா? இல்லை, ஆவிக்குரிய அர்த்தம், ஸ்பிரிச்சுவல் மீனிங். இது வரைக்கும் இது மாதிரி ஒரு வெளிப்பாடு இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டதே இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் காட். ஏன்னா முத்து, பொன், வெள்ளி, முத்து இவைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. அப்போ இதுவரைக்கும் பார்க்காத முத்துன்னா இதுவரைக்கும் இது மாதிரி ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு இந்த உலகத்துக்கு கிடைத்ததே இல்லை. அல்லேலூயா, க்ளோரி. அதுதான் என்ன? தேர்ட் புல். தட் இஸ் த தேர்ட் புல், த ரெவலேஷன் தட் எவர் கிவன், த கிரேட்டஸ்ட் ரெவலேஷன் தட் எவர் கிவன் டு த வேர்ல்ட். தட் இஸ் த செவன்த் சீல், தட் இஸ் த தேர்ட் புல். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு, த கிரேட் ரெவலேஷன் இஸ் த ஸ்வாட் ஆஃப் த லார்ட். மிகப்பெரிய அந்த வெளிப்பாடு தான் தேவனுடைய வார்த்தை. And the God, you know, where I guess it is the keep your hands from me. God, வெட்டும் பகுதி, அந்த பிளேடு வெட்டும் பகுதியானது வெள்ளியாக இருந்தது, கைப்பிடி தங்கமாக இருந்தது, அதில் முத்துக்கள் பதிக்கப்பட்டிருந்தது. இப்படி ஒரு பட்டயம் அவர் கையிலே விழுந்தது. பட்டயம் என்பது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே எதற்காக என்றால் ஸ்தாபனங்களை எதிர்த்து போராடுவதற்காக இந்த மூன்றாம் இழுப்பு என்ற பட்டயத்தை தேவன் தீர்க்கதரிசிக்கு கொடுத்தார். அல்லேலூயா, பிரைஸ் காட். இதுதான் அதில் சத்தியம். மரணத்தை எதிர்த்து போராடுவதற்கு கொடுத்தார், சாவை எதிர்த்து போராடுவதற்கு இந்த மூன்றாம் இழுப்பை கொடுத்தார். க்ளோரி, பிரைஸ் காட். அதை கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இந்த ராஜாவின் பட்டயத்தை வச்சுக்கிட்டு ஸ்தாபனத்தை ஜெயிக்கணும், மரணத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். எதை வச்சுக்கிட்டு? இந்த பட்டயத்தை வச்சு. இதுதான், அதுக்காக தான் அந்த பட்டயம் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். நெக்ஸ்ட், இப்பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம், அதே பிரீச்சில் சொல்றார். தி சேம் பிரீச், பேரா நம்பர் 287, பேரா நம்பர் 287 பிரீச்சில் இடைவெளியில் 7 முத்திரையில் சொல்றாரு. And just then a voice shook down through there that rocked the rocks, said, it is the sword of the king, and then I come out of it. அப்போ ஒரு பெரிய சத்தம் மலைகளை எல்லாம் அசைத்தது, பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டது. இது ராஜாவின் பட்டயம் என்று சொல்லி, the sword of the king. Now if it said yes sword of king, but it said the sword of the king, அது ஒரு ராஜாவின் பட்டயம் சொல்லியிருந்தால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனால் அது எப்படி சொல்லியிருக்கு? அந்த ராஜாவின் பட்டயம். அதனால் அது வெரி இம்பார்ட்டன்ஸ், முக்கியமானது. அண்ட் தேர் இஸ் ஒன்லி ஒன் த கிங். இந்த உலகத்தில் ஒரே ராஜா தான் இருக்கிறார். அவர் தான் யார்? ராஜாதி ராஜா. அவர் தான் யாருக்கு? ராஜாதி ராஜா, இயேசு கிறிஸ்து. அண்ட் தட்ஸ் காட். அந்த ஒரே ராஜா யாரு? தேவன். சர்வலோகத்துக்கு ராஜா ஒருத்தர் தான். மற்ற ராஜாக்கெல்லாம் பூமியில் தான் இருப்பாங்க. சர்வலோகத்துக்கும் ஒரே ராஜா, சிருஷ்டிகன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ். And there's only one king, and that's God, and he has one sword, that is word. அந்த ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவோட ஒரே பட்டயம் இருந்துச்சு. அந்த பட்டயம் என்ன? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. What I have lived by, அதனால தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். That's so help me. அது ரொம்ப பெரிய உதவியா இருக்குனார். அந்த பட்டயம் நமக்கும் உதவியா இருக்கு. வசனம் தான் நமக்கும் உதவியா இருக்கு. பிரைஸ். 289. Amen. What's a day? What a great thing, the mystery and secret. The third. நம்ம எந்த காலத்தில் வாழ்கிறோம்? எவ்வளவு பெரிய ரகசியம். தேர்ட் அப்படின்றார். தேர்ட்னா என்ன? எதை சொல்றாரு? தேர்ட் புல். தேர்ட்னு சொல்லிட்டு நிறுத்திக்கிறார். தேர்ட் புல், ரைட். 289 பேரா நம்பர் 289, பேரா நம்பர் 289. ஸ்டாண்டிங் தேர் வென் திஸ் லெஃப்ட் மீ. இந்த தரிசனம் என்னை விட்டு போன பிறகும் நான் அங்கே தான் நின்று கொண்டிருந்தேன். Something just come to me and said. இப்போ மறுபடியும் ஏதோ ஒன்று வந்து இப்போ மறுபடியும் என்கிட்ட பேசுது. ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டார் தேவன். இப்போ இன்னொன்று மறுபடியும் ஏதோ வந்து சொல்லுதான். Don't fear, பயப்படாத அப்படின்னு சொல்லுதான். Now I didn't hear no voice.
ஏதோ ஒன்று என்கிட்ட சொன்னிச்சு, பயப்படாதன்னு சொன்னிச்சு. ஆனால் இப்போ நான் சத்தத்தையே கேட்கல. ஆனால் முதல்ல எதை செஞ்சாராம்? சத்தத்தை கேட்டார். முதல்ல சத்தத்தை கேட்டார். ஆனால் இப்போ என்ன செய்யலாரு? சத்தத்தை கேட்கல. ஆனால் ஏதோ ஒன்று சொல்லுதான் அவருக்கு. நோ, ஐ ஹியர் நோ வாய்ஸ், ஐ டிடன்ட் ஹியர் நோ வாய்ஸ். சத்தத்தை நான் கேட்கல. லைக் ஒன் த இன்சைட் ஆஃப் மீ ஸ்போக், ஏதோ ஒன்று எனக்குள்ளிருந்து பேசினது போல இருந்தது என்று சொல்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட். இப்போ வெளியிலிருந்து பேசல, இப்போ சத்தம் எங்க வருதான்? இவருக்குள்ள இருந்து வருதான். ரைட். I have to just tell you the truth, just exactly what happened. நான் உண்மையை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், என்ன நடந்துச்சுன்றதை நான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்ற. அப்போ அவர் பொய் சொல்லலை. சம்திங் ஹிட், ஏதோ ஒன்று இடித்தது, ஏதோ ஒன்று இடிச்சிச்சான். அண்ட் செட், ஏதோ ஒன்று இடிச்ச மாதிரி இருந்து சொன்னிச்சான், டோன்ட் ஃபியர், திஸ் இஸ் த தேர்ட் புல். அல்லேலூயா, பயப்படாத, இது மூன்றாம் இழுப்பு என்று ஏதோ ஒன்று என்ன இடத்துல வந்து சொன்னது அப்படின்னு. ஆனால் வெளியிலேருந்து சொல்லலை, எங்கே இருந்து சொல்கிறது? இப்போ தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ், ஒரு பெரிய ஆச்சரியம். எ கிரேட் சேஞ்ச் இன் இஸ் மினிஸ்ட்ரி. அவருடைய ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றம். இதுவரைக்கும் எத்தனையோ முறை தேவன் பேசியிருக்காரு. அவர் பேசினதை வெளியில் காதால் அவர் கேட்டிருக்காரு. ஆனால் இப்போ ஒரு சத்தம் வருது, அதை காதால் அவர் என்ன செய்யலை? கேட்கல. ஆனால் உண்மைதான், ஆனால் சத்தம் வந்தது உண்மைதான், கற்பனையெல்லாம் இல்லை, அது உண்மைதான். இப்போ இந்த தீர்க்கதரிசிக்குள்ளேருந்து வந்த சத்தம் யார் சத்தமாக இருக்கும்? அது அவருடைய சத்தமா, அல்லது வேறு யாருடைய சத்தமா, அல்லது சாத்தானுடைய சத்தமா, அல்லது தேவனுடைய சத்தமா? நமக்கு தெரியல. நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் தீர்க்கதரிசிக்குள்ளேருந்து வந்தது யாருடைய சத்தம். அந்த சத்தம் என்ன சொல்லுது? சம்திங் ஹிட், ஏதோ ஒன்று இடிச்சது. அண்ட் செட், சொன்னது டோன்ட் ஃபியர். ஒரு சத்தம் சொல்லிச்சு, என்னது? டோன்ட் ஃபியர் அப்படின்னு சொல்லு, பயப்படாதேன்னு சொல்லிச்சு. நம்ம பைபிள் படித்தோம்னா தேவன் கர்த்தருடைய தூதர்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா தேவ மனிதர்களை சந்திக்கும் போது அவங்க முதல் சொல்கிற வார்த்தை என்னது? பயப்படாதே, ஃபியர் நாட் அப்படின்னு எழுதி பைபிளில். ஃபியர் நாட், பயப்படாதே. தீர்க்கதரிசி கர்த்தருடைய தூதன் வேட்டைக்கா அந்த குகையில் வந்து சந்தித்த போதும் அவர் சொன்ன முதல் வார்த்தை ஃபியர் நாட், பயப்படாதே. தேவன் தான் சொல்லுவார். அப்போ பயப்படாதேன்ற வார்த்தை யார் சொல்கிறாரு? தேவன். பைபிள்னு எழுதியிருக்கு பயப்படாதே. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைக்கு 7 சபை காலங்களில் செய்தி சொல்லும்போது அதில் சொல்கிறார் பயப்படாதே, சாத்தான் உங்களில் சில பேரை காவலிலே போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு புரிந்தும் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். அப்போ பயப்படாதே என்றார். அப்போ பயப்படாதேன்னு சொல்கிறதுனால இது பிசாசுடைய வார்த்தை அல்ல, மனிதனுடைய வார்த்தை அல்ல. அப்போ இங்கே சொல்கிறவர் யார்? தேவன். அது மட்டுமல்ல, சற்று நேரத்துக்கு முன்பு பேசின அதே தேவன் தான் என்பது இதிலும் தெரியுது. எப்படின்னா, டோன்ட் ஃபியர், திஸ் இஸ் த தேர்ட் புல், பயப்படாதே, இது மூன்றாம் இழுப்பு என்று சொன்னார். ராஜாவின் பட்டயம் மூன்றாம் இழுப்புன்னு சொன்னார்ல, அதே சத்தம் தான் இப்போ இங்கேயும் வந்து வருது. அப்போ அவர் தான் பேசின, அவர் தான் இங்கேயும் பேசியிருக்காரு. ஆனால் முதல்ல வெளியிலிருந்து பேசியிருக்காரு, இப்போ எங்கேருந்து பேசியிருக்காரு? உள்ளிருந்து பேசியிருக்கிறார். அப்படியானால் இது எதை காட்டுகிறது என்றால், நமக்கு மேல் இருந்த தேவன், நமது நடுவில் இருந்த தேவன் இப்பொழுது நமக்கு உள் வந்து விடுகிறார். Now where is God today? இப்பொழுது தேவன் எங்க இருக்கிறார்? He is in the bride. தேவன் இப்பொழுது எங்க இருக்கிறார்? சில பேர் சொல்லுவாங்க பூமியில் இருக்கிறார். நல்லது தான், கரெக்டு தான், பூமியில் இருக்கிறாருன்னு தான் சொல்லலாம். அதை விட சிறப்பு, அதை விட பெஸ்ட் என்னது? தேவன் மனவாட்டிக்குள் இருக்கிறாருன்னு சொல்லணும். இயேசு கிறிஸ்து வந்து விட்டாரா, வரப்போகிறாரா? இயேசு கிறிஸ்து வந்து விட்டார் என்று சொல்லுவாங்க நிறைய பேர். நல்லது தான், இயேசு கிறிஸ்து வந்துட்டான்னு சொல்ல நல்லது தான். ஆனால் அதை விட இன்னும் சிறப்பாக இருக்கும். சம்திங் இஸ் பெட்டர் தென் திஸ். இஃப் வி சே லைக் திஸ், ஜீசஸ் கம்ஸ் இன் த பிரைட். இயேசு மனவாட்டியில் வருகிறார். இயேசு வர்றாருன்னு சொல்கிறத விட அவர் எப்படி வந்திருக்கிறார்? அவர் மனவாட்டிக்குள் வந்திருக்கிறார், மனவாட்டி சரீரத்தில் வந்திருக்கிறார். அந்த பலன், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்னு சொன்னார்ல, அந்த பலன் என்ன? அந்த கம்பீரமாக வந்திருக்க அந்த பலன் என்னது? அதுதான் மனவாட்டி சரீரம். Now Christ came in the bride body. Christ not comes to the world, but he comes in the bride. உலகத்துக்கு கிறிஸ்து வரல. கிறிஸ்து யாருக்கு வந்திருக்கிறாரு? அவர் மனவாட்டிக்கு வந்திருக்கிறார். அவர் மனவாட்டிக்குள் வந்திருக்கிறார்.
அப்போ தான் இந்த வசனம் நிறைவேறும். சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழாக நசுக்கி போடுவார் அப்படின்ற வசனம் அப்போ தான் நிறைவேறும். பேசலாம். லோரி. சரி, இப்போ தீர்க்கதரிசி கையில் பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பட்டயம் யார் கையில் இருக்குது? To whom God hand over that sword? ஆமா, he hand over that sword to the prophet. அந்த பட்டயத்தை ஒரு தீர்க்கதரிசிட்ட ஒப்படைச்சிட்டார், தீர்க்கதரிசிட்ட கொடுத்துட்டார் அந்த பட்டயத்தை. அப்போ பட்டயம் யார்கிட்ட இருக்குது? தீர்க்கதரிசிட்ட இருக்குது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, பட்டயம் தீர்க்கதரிசிட்ட இருக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? பட்டயம் தீர்க்கதரிசிட்ட இருந்ததுனால நமக்கு என்ன லாபம்? வாட் இஸ் த ப்ராஃபிட் தட் if the sword is in the hands of prophet? தீர்க்கதரிசி கையில் இந்த பட்டயம் இருந்தனால் நமக்கு என்ன லாபம்? கோட்ஸ் பாருங்க. let us see the quotes. 373 பேரா நம்பர் 373. 7 seals, the 7th seal, lost seal, ஏழாவது முத்திரை. the prayer, ஜெபம். then Lord, கர்த்தாவே, மேலும் கர்த்தாவே, I pray that you will help me. நீர் எங்களுக்கு ஜெபிக்குமாறு, நீர் எங்களுக்கு உதவி செய்யுமாறு நான் ஜெபிக்கிறேன். I am being to fade away, Lord. நான் இப்போ மறைஞ்சிக்கிட்டே போகிறேன் கர்த்தாவே, என் நாட்கள் மறைஞ்சிக்கிட்டே போகுது, என் காலம் முடிந்து கொண்டு போகிறது கர்த்தாவே என்று சொல்கிறார். I know my days cannot be too many more. இன்னும் ரொம்ப நாளைக்கு இந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன்றார். அது உண்மைதான். இது எப்போ சொல்ற? 1963 சொல்றாரு, 65 இறந்துட்டார், 1.5 வருஷத்தில் இறந்துட்டார். இன்னும் ரொம்ப நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. And I pray that you will help me. நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. டு லெட் மீ பி ட்ரூ, நான் உண்மையுள்ளவனா இருக்க உதவி செய்யுங்க. லார்ட், கர்த்தாவே, அண்ட் ஹானஸ்ட் அண்ட் சின்சியர், உண்மையும் உத்தமம் உள்ளவனா இருக்க. தட் ஐ மைட் பி ஏபிள் டு பியர் த மெசேஜ் as far as it ordained for me to bear. இந்த செய்தி எவ்வளவு தூரத்துக்கு இந்த செய்தி உண்மையாக இருக்கிறதோ அவ்வளவு தூரம் நான் சுமந்து சென்று உண்மை உத்தமமாக நான் போதிப்பதற்கு உதவி செய்யும் என்று சொல்லியிருக்கிறார். And when it comes to the time, காலத்துக்கு அது வரும்போது, that I must lay down, நான் அதை வைக்க வேண்டும். And I get down to the river, நான் நதியை அடைய வேண்டும், நான் நதியை அடைய வேண்டும் என்று சொல்கிறார். And the waves being to come in, அலைகள் வரும்போது, அலைகள் புரளும் போது, ஓ காட், ஓ தேவனே, may I be able to hand this old sword over to somebody else that will be honest with it, Lord. அப்பொழுது இந்த பட்டயத்தை நல்ல கவனிங்க, அப்போ இந்த பட்டயத்தை உண்மையான ஒருவரிடத்தில் நான் ஒப்படைக்க எனக்கு உதவி செய்யும், அதை ஒப்படைக்க செய்ய எனக்கு தாரும், உதவி தாரும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறேன். இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ரைட். இப்போ கேள்வி என்னன்னா, பட்டயத்தை தேவன் தீர்க்கதரிசி கையில் கொடுத்தாரு, கத்திய எதுக்குன்னா சண்டை போடுறதுக்கு. இது வரைக்கும் இது மாதிரி ஒரு பட்டயத்தை பார்த்ததே இல்லையா, அப்படிப்பட்ட சிறந்த பட்டயம். ஆனால் இந்த பட்டயத்தை தீர்க்கதரிசி கையில் கொடுத்ததுனால நமக்கு என்ன லாபம்னு நம்ம கேட்டோம்னா, இப்போ தீர்க்கதரிசி உலகத்தை விட்டு போகும்போது சொல்கிறாரு, இந்த பட்டயத்தை வேறொருத்தட்ட கொடுத்துடணும் ஆண்டவரேன்றார். அப்போ இந்த பட்டயத்தை யார்கிட்ட கொடுக்க போகிறாரா? அவர் வேற யார்கிட்டையாது. வேற யாருன்னா யார்கிட்ட கொடுக்க போகிறாருன்னு சொல்லியிருக்கணும்ல செய்தியில். இப்போ பட்டயம் வேற யார்கிட்ட இருக்கு போகணுன்னு, அவருக்கு அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு யாருக்கா கொடுத்துடலான் இருக்காரா? அவர் நெருங்கின யாருக்காவது கொடுக்கலான் இருக்காரா? அப்படி இல்லை. அதுவும் வசனத்தில் தான் பார்க்கணும், அதுவும் செய்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். அப்போ செய்தியின்படி அந்த பட்டயம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றது அதையும் சொல்லிட்டார் தீர்க்கதரிசி. ஒன்றி தீர்க்கதரிசி அந்த பட்டயம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். யாருக்கு கொடுக்கப்படும் என்பதையும் தெளிவாக செய்தியில் சொல்றாரு. இல்லை இங்கே இங்கே இப்போ 7 சீல்ஸ் புக்கில் 7 முத்திரை புஸ்தகத்தில் 4th சீல் 4வது முத்திரை, 7 முத்திரையில் 4வது முத்திரை, அதில் சொல்றாரு பேரா நம்பர் 180, பேரா நம்பர் 180, we find out that he gets killed with the sword. We find out that he gets killed with the sword. அவன் பட்டயத்தால் அவன் கொல்லப்படுகிறான் என்பதை கண்டுபிடிக்கிறோம். 2 அப்படிதான், அப்படியும் கூட the sword of the Lord, the sword of the word, வார்த்தையினுடைய பட்டயம், God's word, தேவனுடைய வார்த்தை, ஷார்ப், கூர்மையானது,
2-edged sword, இரண்டு பக்கமும் கூர்மையுள்ளதாக இருக்கிறது. Slays him, அவனை அப்படியே வெட்டுது, அவனை துண்டாக்குது. Putting him right down, அவனை கீழே போடுது, அவனை வெட்டி கீழே தள்ளுது. இது தேவனுடைய வார்த்தை. யாரை வெட்டி கீழே தள்ளுது? சாத்தான. Wait till them 7 thunders utter their voices to that group. இப்ப பாருங்க என்ன சொல்றாரு பாத்தீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. வெயிட், கொஞ்சம் பொறுமையா இருங்க. 7 thunders, 7 இடிகள், utter their voices, தங்களுடைய சத்தத்தை வெளிப்படுத்தும் போது, to that group who really can take the word of God and hand it there. ஒரு சிறு ஒரு குழுவுக்கு 7 முத்திரை 7 இடிமுழக்க ரகசியங்கள் வெளிப்படுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமா, இட் will slice and cut. அவங்க கையில எது கிடைக்குமா? பட்டயம். பார்த்தீங்களா? பட்டயம் இப்போ யார் கைக்கு போயிடுச்சு? குரூப் அப்படின்றார். நாட் டு an individual man, ஒரு தனி நபருக்கு போல. பட்டயம் ஒரு தனி நபருக்கு கொடுக்கப்படலை. ஆனால் முதல்ல ஃபர்ஸ்ட் இட் ஹேண்டட் டு த இண்டிவிஜுவல் மேன். யார்? ப்ராஃபட் பிரனாம்ன்ற ஒரு தனி மனிதனுக்கு பட்டயம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ ப்ராஃபட் ஜெபிக்கிறாரு, ஆண்டவே என் காலம் முடியுது, அந்த பட்டயத்தை வேறொருத்தர் கொடுத்துருங்கன்னு. வேறொருத்தர் கொடுத்துருங்கன்னா நம்ம நினச்சோம் தனி ஆள் நினச்சோம், வேற யாருக்கையோ ஒருத்தர் கொடுக்க சொல்கிறாருன்னு. ஆனால் இப்போ தான் புரியுது அது தனி நபர்கிட்ட இல்லை. யாருக்கு? ஒரு குரூப்புக்கு. ஏ பஞ்ச் ஆஃப் லிட்டில் குரூப், ஒரு சிறு குழு. ஏ லிட்டில் பஞ்ச், ஏ லிட்டில் குரூப், ஒரு சின்ன கூட்டத்துக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. ரைட். அவங்க அந்த பட்டயத்தை கையில் பிடிச்சிக்குவாங்களாம், பிடிச்சிட்டு துண்டு துண்டாக வெட்டுவாங்களாம். இட் வில் ஸ்லைஸ் அண்ட் கட், துண்டு துண்டாக அவங்கள வெட்டுவாங்க. ஆமாம். அண்ட் தே கேன் க்ளோஸ் த ஹெவன்ஸ், அவங்க வானத்தையே அடைக்க முடியும். யாருக்கு? ஏப்பா அந்த சின்ன கூட்டம். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். a little group can shut the heaven. Who is that little group? The bride of Christ. Hallelujah, praise the Lord. பார்த்தீங்களா மனவாட்டிக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது? பார்த்தீங்களா மனவாட்டிக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது? வானத்தையே என்ன செய்யலாமா? அடைக்கலாம். they can shut this or do that, இதை அடைக்கலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம். அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. whatever they want to, அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை அவங்க செய்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், க்ளோரி. இன்னும் மேலே போயிடுச்சு கொஞ்சம். க்ளோரி, ஹல்லேலூயா. He will be slayed by the word that proceeded from his mouth is sharper than the two-edged sword. Their voices, மேலே தூங்க. ஆமாம், their voices to the group who really can take the word of God. தேவனுடைய வார்த்தையை எடுத்திருக்கிற அந்த குரூப்ன்றார். அவங்க வானத்தை அடைக்க முடியும், விரும்பினதை செய்ய முடியும், துண்டு துண்டா வெட்ட முடியும். அவங்கள்ட்ட தான் என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை இருக்குது. இதை சொல்லிட்டு அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போகுதுன்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். we got answer for this question. To whom the sword hand over to another person after Brother Branham, there is not a single person, there is the little group. Hallelujah, praise God. அதனால தான் தேவன் சொல்றாரு, fear not little flock, பயப்படாதே சிறு மந்தையே அப்படின்றார். சிறு மந்தை, அந்த லிட்டில் குரூப், அந்த சிறு மந்தை யாரு? the bride of Christ. அந்த சிறு மந்தை யாரு? கிறிஸ்துவின். அப்பனா யார் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வருது? இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வருது. அவருடைய வாயிலிருந்து தான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வந்துச்சு. அந்த சமாதானத்தின் தேவன் இப்பொழுது மனவாட்டிக்குள் இறங்கிவிட்டால் இப்போ பட்டயம் யார் வாயிலிருந்து வரணும்? Now the sword, the sharp two-edged sword should comes out of the mouth of the bride of Christ, because Jesus inside in the bride of Christ. என்றால் இயேசு மனவாட்டிக்குள் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இதிலிருந்து பார்க்கும்போது வாள் சண்டைக்கு நம்ம வருவோம். இப்போ வாள் சண்டை நடக்கும்போது அந்த வாள் உண்மையிலே இப்போ சொல்றார், தீர்க்கதரிசி சொல்றாரு, அவங்க கையில் ஒரு பட்டயம் இருக்குது, நம்ம கையில் ஒரு பட்டயம் இருக்குது. ஆனால் அவங்க கையில் இருக்குது பட்டயம் மாதிரி இருக்குது, ஆனால் அது உண்மையில் என்ன இல்லது? பட்டயம் இல்லை, ஒரு குச்சி தான். ஒரு குச்சியை தான் வச்சுருக்கான். குச்சியை சீவி அப்படி கத்தி மாதிரி வச்சுருக்கான். ஆனால் நம்ம கையில் என்ன இருக்குது? உண்மையிலே அற்புதமான விலையேற பட்டயம் இருக்குது. அந்த அற்புதமான விலையேற பட்டயம் என்பது என்னது? தேவனுடைய வார்த்தை. The prettiest pearled sword is the word of God, the Bible.
நாம விலையேற பெற்ற அற்புதமான சிறந்த பட்டயத்தை கையில வச்சிருந்தாலும், even though we hold it, we should need we need the power and strength in our hands. ரொம்ப சிறந்த அற்புதமான பட்டயம் கையில் நம்ம வச்சிருந்தாலும் அதை பிடிச்சி சண்டை போகிறதுக்கு என்ன வேணும்? பலம் வேணும். பலம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அப்போ பலம் எடுத்தால் தான் எதிரியை எடுத்து சண்டை பண்ணும். இந்த டியூயலிங் வால் சண்டையில் ஃபைனலி கம்ஸ் த லாக்கிங். முடிவில் என்ன வந்துருச்சு? லாக்கிங் வந்துருச்சு. லாக்கிங்னா என்னதுன்னா, ஒரு 2 பேர் கத்தியும் ஒன்று இடிச்சுக்கிட்டு நிற்கிது. அவன் கத்தி இப்படி நிற்கிது, நம்ம கத்தி இன்னைக்கு இடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இடிச்சுக்கிட்டு எங்கே இருக்குது? 2 பேர் கத்தியும் அவங்க ஹார்ட்டை பார்த்துருக்குது. நம்ம கத்தி சாத்தாண்ட இருதயத்தை பார்த்துருக்குது, அவன் கத்தி யாரை பார்த்துருக்குது? நம்ம இருதயத்தை பார்த்து. அவன் கொஞ்சம் நம்மளோட பலமாக இருந்தால் அவன் நம்மளை குத்திடுவான், நம்ம பட்டயத்தை தள்ளி. நம்ம பலகீனமாக இருக்கும். நம்ம எப்படி இருக்கோம்? சபை எப்படி இருக்குது? பலகீனமாக இருக்குது. இப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ ப்ராஃபட் சொல்றாரு, இந்த நேரத்திலே, இன் திஸ் டைம், இந்த நேரத்திலே வால் சண்டையை பற்றிய பாடங்கள் படிச்சிருப்போம்ல, லெசன்ஸ் படிச்சிருப்போம்ல, எக்ஸசைஸ் படிச்சிருப்போம்ல, இதெல்லாம் இந்த நேரத்தில் வேலை செய்யாது. நீங்க வால் சண்டையை பற்றி எக்ஸசைஸ் படிச்சிருப்பீங்க, கிளாஸுக்கு போயிருப்பீங்க, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பாடம், இந்த படிப்பு, இந்த ப்ராக்டிஸு இதெல்லாம் இந்த இடத்துல என்ன செய்யாது? வேலை செய்யாது. இந்த இடத்துல ஒன்லி நமக்கு தேவை ஒன்னே ஒன்று. என்னது? we need the power, we need the mighty. நமக்கு பலம் மட்டும்தான் தேவை இந்த நேரத்தில். அருமையான சகோதரர் சொல்லு, இப்பொழுது 7 சபை காலம் முடிந்து இந்த 7ஆம் சபையின் முடிவில் இப்போ இந்த லாக்கிங் வந்துருச்சு. in this end time, in the end of the 7th church, the locking came. லாக்கிங் வந்துருச்சு. இப்போ இந்த லாக்கிங் வந்த நேரத்தில் நம்முடைய படிப்பு, நம்முடைய பதவி, நம்முடைய படித்த பயிற்சி, பைபிள் காலேஜு, திறமை, அறிவு, ஞானம் இதெல்லாம் இன்றைக்கி என்ன செய்யாது? ஒன்றும் வேலை செய்யாது. நான் பெரிய பாஸ்டர், நான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கேன், நான் பைபிள் அதை கரைச்சி குடிச்சிருக்கேன், பாடங்கள் படிச்சிருக்கேன், மனப்பாடமாக பைபிள் படிச்சிருக்கிறேன், இவைகள்லாம் இன்றைக்கு ஒன்றும் வேலை செய்யாது. நான் பெரிய திறமைசாலி, அறிவாளி, இவைகள் ஒன்று. இந்த நேரத்தில் நமக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும். என்னது? we need the mighty, பலம், பவர், ஸ்ட்ரென்த். ஆனால் சபைக்கு என்ன இல்லை? ஸ்ட்ரென்த்தே இல்லை. பட் சர்ச் ஹஸ் நோ ஸ்ட்ரென்த் டு ஃபைட் எகென்ஸ்ட் சாட்டன். சாத்தானை எதிர்த்து சண்டையிடுறதுக்கு சபைக்கு என்ன இல்லை? பலன் இல்லை, பலம் இல்லை. அப்போ பலம் வேணும். யார் பலமாக இருக்கிறார்? சாத்தானை ஜெயிக்கக்கூடிய பலம் உள்ள ஒரே ஒருவர் யார்? நம்முடைய ஆண்டவரே இயேசு. ஜீசஸ் கிரைஸ்ட் ஒன்லி ஹேவ் த மைட்டி டு வின் த சாட்டன். பலம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் எங்கே இருக்கிறாரோ அதுவும் பரலோகத்தில் இருக்கிறார். அவருடைய ஆவி தான் இங்கே இருக்குது. இப்போ லாக்கிங் வந்துருச்சு. இப்போ மனவாட்டியை பிசாசு குத்திடுவான், குத்தி கொன்னுருவான், மனவாட்டி இருதயத்தில் பட்டயத்தை சொருகிடுவான்னு பரலோகத்திலிருந்து தேவன் பார்த்தாரு. இனிமேல் தாமதிக்க விருப்பமில்லை. ஆகவே பரலோகத்திலிருந்து பலமுள்ள தூதனாக இறங்கி வந்து விட்டார். அல்லேலூயா. Now Christ came as the mighty angel from heaven to the earth to help the bride of Christ. மனவாட்டிக்கு உதவி செய்யறதுக்கு வந்திருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செஞ்சார்ல, அவங்க சண்டை போடும்போது வானத்திலிருந்து கல்லை போட்டாரு, கல்லை போட்டு எதிரிகளை கொன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்க ஜெயிக்க முடியல எதிரிகளை. அப்போ எதிரிகளை தேவன் கல்லை போட்டு அவங்களை என்ன பண்ணிட்டாரு? கொன்னுட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்க எதிரிகளை ஜெயிக்க முடியல, தேவன் குலவிகள் அனுப்பி அவங்களை கடிக்க விட்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்க வச்சார். இஸ்ரவேல் ஜனங்கள் எதிரிகளை ஜெயிக்க முடியல, ரதங்கள் உருளுற சத்தத்தை கேட்டு எதிரிகள் பயந்து ஓடினாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எதிரிகளை ஜெயிக்க முடியல, கர்த்தருடைய தூதன் இறங்கி 1,72,000 பேரை கொலை செய்துட்டான். அப்ப இவங்க ஜெயிக்க முடியல, இவங்களுக்காக யார் ஜெயிச்சு கொடுக்கிறது? கர்த்தர். கர்த்தர் ஹெல்ப் பண்றார். மாமிச இஸ்ரவேலர்கள் யூதர்களுக்கே உதவி செய்வார். ஆனால் அவர் மனவாட்டிக்கு செய்வாரா? செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா, பிரைஸ் காட், க்ளோரி. So God helps in this battle to the bride. மனவாட்டிக்கு ஒரு உதவி செய்து வந்தார். அப்ப லாக்கிங் வந்துருச்சு. 7வது சபை காலத்தில் பட்டயம் ஒன்னோட ஒன்று மோதிருச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை? ஸ்ட்ரென்த் தேவை, பலம் தேவை. அப்போ பலம் வேணும்னா யார்கிட்ட இருக்கு? பலமுள்ள தூதன்கிட்ட தான் இருக்குது. அதனால பலமுள்ள தூதன் மனவாட்டிக்குள் இறங்கி வந்து விடுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட். பலமுள்ள தூதன் யாருக்கு இறங்கி வந்துறாரு? மனவாட்டிக்குள்ள இறங்கி வந்துறாரு. அவ கை இப்போ யார் கை ஆயிடுச்சு? தேவனுடைய கை ஆயிடுச்சு. அவருடைய கை, அவளுடைய கை யார் கை ஆயிடுச்சு? இன்னைக்கு
தேவனுடைய கை ஆயிடுச்சு. அப்போ அவ கைக்கு என்ன கிடைச்சிருச்சு? பலம் கிடைச்சிருச்சு. அதுதான் தட் இஸ் த 7 thunders as well as the 7 seals. 7 முத்திரைகள் என்று சொல்லப்படுகிற 7 இடிமுழக்க ரகசியங்கள். அது இருந்தால் தான் இப்போ பலம் கிடைக்கும். லாக்கிங்கில், டியூயலிங்கில், லாக்கிங்கில் 7 இடிமுழக்கமாகி 7 முத்திரை தான் இன்னைக்கு நமக்கு என்ன இருக்குது? கையாக இருக்குது. இந்த கை 7 முத்திரைன்ற அந்த கை இருந்தால் தான் சாத்தான் என்ன செய்ய முடியும்? டிஃபீட் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அவன் என்ன செய்ய முடியாது? நம்ம ஜெயிக்க முடியாது. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அப்போ தேவன் மனவாட்டிக்குள்ள வந்து அவர் நம்ம கை யார் கையாயிருச்சு? அவர் கையாயிருச்சு. வசனங்கள் சொல்லுகிறது, நல்ல மனிதனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ப்ராஃபட் சொல்லார் செய்தியில், ஐயன் மீது கிறிஸ்து பரிபூர்ண வளர்ச்சி, கிறிஸ்து மனவாட்டியின் பரிபூர்ண வளர்ச்சி. அதில் சொல்றார், நல்ல மனிதனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றார். A body that God can dwell in. தேவன் தங்கி இருப்பதற்குரிய ஒரு சரீரம். God can walk in. தேவன் நடக்குவதற்கு ஒரு சரீரம் வேணும். God can see in. தேவன் பார்க்க முடியும். God can talk in. தேவன் பேச முடியும். God can work in. தேவன் வேலை செய்ய முடியும். Amen. Living instrumentally of God. God walking on 2 feet in you. Glory. Hallelujah. Praise God. தேவன் 2 கால்ல நடக்கணும்னு ஆசைப்படுறாராம். யாருக்குள்ள? இன் யூ, உனக்குள்ள, மனவாட்டிக்குள்ள. அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து இப்ப 2 கால்ல நடக்கணும்னா யாருக்குள்ள நடக்கணும்? மனவாட்டிக்குள்ள இருந்து நடக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. The footsteps of the righteous, the footsteps of the righteous is ordered of God. நல்ல மனிதனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். God walking in you, for ye are written epistles read of all men. தேவன் உங்கள் மூலமாக நடக்கிறார். அப்ப தேவன் உங்க மூலமா நடக்கிறார்னா அப்ப நமக்குள்ள அவர் வந்தாதான் என்ன செய்ய முடியும்? நம்ம மூலமா நடக்க முடியும். அப்ப தேவன் சாத்தானை மிதிக்கணும் அப்படின்னா, if God want to if God want to tread the Satan, தேவன் சாத்தானை மிதிக்கணும்னா what he should do, அவர் என்ன செய்யணும்? நமக்குள் அவர் இறங்கி வந்து விட வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அவர் நமக்கு he should come inside of us. நமக்குள்ள அவர் என்ன செஞ்சிடணும்? வந்து இறங்கி வந்து விடணும். அவர் நமக்குள்ள இறங்கினாதான் அவர் என்ன செய்ய முடியும்? சாத்தானை மிதிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் ரெவலேஷன் சாப்டர் 10:1-2. வெளிப்படுத்தல் 10:1-2. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து பலமுள்ள தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறான். மைட்டி ஏஞ்சல் வராரு. எங்கிருந்து வராரு? அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார். அப்படி இறங்கி வரும்போது ஒரு பாதத்தை பூமியின் மேலும் இன்னொரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் வைக்கிறார். அப்ப மைட்டி ஏஞ்சல் வந்து இறங்கி நிற்கிறார், பூமிக்கு வர்றார். மேகம் அவரை சூழ்ந்து இருக்குது, வானவில் இருக்குது. ஒரு பாதத்தை சமுத்திரத்தில் வச்சுட்டாரு, இன்னொரு பாதத்தை எங்க வச்சுட்டாரு? தரையில், பூமியில் வச்சுட்டாரு. அப்ப என்ன நடக்கும் பாருங்க. வெளிப்படுத்தல் 13, ரெவலேஷன் சாப்டர் 10:1. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகள் மேல் 10 முடிகளும் அதன் தலைகள் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது. ரைட். இப்ப பலமுள்ள தூதன் அந்த பிக்சர். இப்போ மைட்டி ஏஞ்சல் வந்து ஒரு பாதத்தை சமுத்திரத்தில் வச்சுட்டாரு, இன்னொரு பாதத்தை பூமியில் வச்சுட்டாரு. அப்போ சமுத்திரத்தில் இந்த பாதத்தை வச்சிருந்தாருன்னா அப்போ சமுத்திரத்திலேருந்து என்ன வருது? ஒரு மிருகம் வருது. அப்போ அந்த மிருகத்தை என்ன செஞ்சிருவாரு? நசுக்கிடுவார். சதக்கு நசுக்கிடுவார். வெளிப்படுத்தல் 13, ரெவலேஷன் 13:11. வெளிப்படுத்தல் 13:11. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. அடுத்த மிருகம் எங்கிருந்து வருது? பூமியிலிருந்து.
One beast came from sea, ocean. Another beast came from the earth, land. அப்ப ஒரு கால சமுத்திரத்தை வச்சு இந்த மிருகத்தை நசிக்கிட்டாரு. அப்ப இன்னொரு கால தரையில வச்சா தரையில வந்து அந்த மிருகம் ஆயிரும், நசிக்கிறோம். அப்ப சமாதானத்தின் தேவன் சாத்தான் என்ன செஞ்சிட்டாரு? நசிக்கிட்டாரு. அந்த மிருகம் யாரு? சாத்தான். அப்போ அவர் நசுக்கணும்னா அவருக்கு 2 கால் வேணுமா? இயேசு கிறிஸ்துக்கு அவர் ஆவி ஆயிட்டார். பரலோகத்தில் அவர் போய் அவர் மகிமையின் சிரத்தில் போயிட்டார். அவருக்கு இப்போ நசுக்கிறதுக்கு 2 கால் வேணும். சாத்தானை நசுக்கிறதுக்கு, அந்த ஸ்தாபன மிருகங்களை நசுக்கிறதுக்கு கால் வேணும். அதுக்கு தான் அவர் கால் தேவைப்படுதான். அதுக்கு யாரு கால் எதிர்த்துக்கிறானா? உங்கள் மூலமாக, உங்கள் மூலமாக நடக்க விரும்புகிறார், உங்கள் மூலமாக பார்க்க விரும்புகிறார், உங்கள் மூலமாக பேச விரும்புகிறார். அப்போ எல்லாமே நம்ம மூலமாக செய்யணும்னு ஆசைப்படுறாருன்னா அப்போ மொத்தத்தில் அவர் யாருக்குள்ளேயே வந்துடுறாரு? ஒரு பிரைடுக்குள்ளேயே வந்துடுறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட், க்ளோரி. மொத்தத்தில் அவர் யாருக்குள்ளே வந்துடுறாரு? மணவாட்டிக்குள்ளேயே வந்துடுறாரு. க்ளோரி. ஆகவே அருமையான சகோதரர்களே, அதனால தான் வசனம் இப்படி சொல்கிறது, இந்த கடைசி நாளிலே தேவன் சாத்தானை மிதிக்கிறார். சாத்தான் மரணத்தை மிதிக்கிறார். சாத்தான் அவரு ஜெயங்கொள்றார். ஏதேன் தோட்டத்தை சொன்ன அந்த வாக்குத்தத்தம் இந்த கடைசி நாளில் நிறைவேறுது, சிலுவையில் நிறைவேறிச்சு. ஒன் ஆஃப் பார்ட் ஃபுல்ஃபில்ட் இன் தி கிராஸ், another half part fulfilled in the rapture எடுத்துக்கொள்ளப்படும். இந்த 7 seals. அவர் உன் தலையை நசுக்குவார். He will bruise your head. Jesus bruised Satan's head in the cross. இயேசு சாத்தானுடைய தலையை சிலுவையிலே நசுக்கினார். He won the death. அவர் மரணத்தை ஜெயிச்சு எழுந்திரிச்சிட்டார். அப்படி அது முடிஞ்சிச்சுன்னா அது கம்ப்ளீட்டா முடியல. that scripture completely not fulfilled. அப்படின்னா ரோமர்லயே மறுபடியும் சொல்வார், சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழாக நசுக்குவார். in Romans it is said God will bruise it will fulfill after the cross. அப்ப சிலுவைக்கு அப்புறம் இது நடக்கணும். உங்கள் கால்களின் கீழ், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். in your feet, உங்கள் கால், through bride's feet said God will bruise the Satan's head. மணவாட்டியின் பாதத்தை கொண்டு சாத்தான் என்ன செய்வார்? அவரு ஜெயிப்பார். இயேசு சிலுவையில் சாத்தானை எப்படி ஜெயிச்சாரு? மரணத்தை ஜெயிச்சு 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டார். அப்ப மரணத்தை ஜெயிச்சதான் சாத்தானை ஜெயிச்சது. அப்பனா மறுபடியும் இங்க திரும்ப என்ன செய்யணும்? மரணத்தை ஜெயிக்கணும். இங்க மறுபடியும் என்ன செய்யணும்? மரணத்தை ஜெயிக்கணும். அதான் ஏற்கனவே இயேசு மரணத்தை ஜெயிச்சிட்டார்ல, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் மணவாளன், அவர் தேவன், அவர் பங்குக்கு மரணத்தை ஜெயிச்சிட்டாரு. இப்போ பைபிள் 2 பிரிவா இருக்கு, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. மணவாளன், மணவாட்டி. மணவாளன் பங்குக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, ஒரு பகுதி முடிச்சிட்டாரு. இன்னொரு பகுதி என்ன செய்யணும்? முடிக்கணும். இன்னொரு ஆஃப் செய்யணும். ஏன்னா கணவனும் மனைவியும் பாதி தானே, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். கணவனுடைய சரீரம் தான் மனைவி. ஒரு ஆஃப் பார்ட் ஆஃப் த மேல் இஸ் த பிரைட். ஆஃப் ப்ளஸ் ஆஃப் ஈக்குவல் டு 1. அப்போ கிரைஸ்ட் செஞ்சிட்டாரு, ஒரு நபராக செஞ்சார், இண்டிவிஜுவலாக அதை செஞ்சார். இப்போ அதை என்ன பண்ணணும்? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் செய்யணும். இப்போ நவ் எ குரூப் ஆஃப் பீப்புள் ஷுட் டூ தி சேம் திங், ஷுட் டிஃபீட் த டெத். மரணத்தை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அது யாருக்கு முடியும்? அதான் ப்ராப்பர்ட் சொல்லாரு, வெயிட் பண்ணுங்க. ஒரு குழுவுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த சிறு குழு வந்து அவர்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவான விசுவாசம் கொடுக்கப்படும். அந்த ராப்சரிங் ஃபெய்த் ஒரு லிட்டில் குரூப்புக்கு கொடுக்கப்படும், பிரைடுக்கு. அந்த குழு மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிச்சிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அந்த லிட்டில் குரூப் என்ன செஞ்சிடும்? அது மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிச்சிடும் அப்படின்னாரு. க்ளோரி, ஹல்லேலூயா. அந்த சிறு குழு தான் யாரு? பிரைட் ஆஃப் கிரைஸ்ட். தட் லிட்டில் குரூப் இஸ் த பிரைட். இந்த குரூப் தான் அது. மேகத்தில், வானத்தில் அந்த குரூப் வந்துருச்சு, அந்த லிட்டில் குரூப் வந்துருச்சு. இந்த சிறு குழுவுக்கு தான் அந்த ஸ்வாட் ஆஃப் த லார்ட் பட்டயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த சிறு குழுவுக்கு தான், குழுவுக்குள்ள தான் யார் இறங்கிட்டாரு? ஜீசஸ் இறங்கிட்டார். இவங்க தான் மரணத்தையும் அந்த ராஜாவின் பட்டயத்தை கையில் பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு நபர் அல்ல, ஒரு சிறு குழு, லிட்டில் குரூப். இவங்க மூலமாக தான் தேவன் இந்த பூமியில் நடக்க போறாரு. ஹல்லேலூயா. Through this little group God will walk in this earth. Hallelujah. இந்த சிறு குழு மூலமாக தான் தேவன் பார்க்க போகிறார். இந்த சிறு குழு மூலமாக தான் தேவன் பேச போகிறார். இந்த சிறு குழுவை அவர் நடமாடும் விக்கிரகமாக மாற்றி இருக்கிறார். God changes this little group as the moving idol. நடமாடும் சிறு குழுவாக.
a living monument அப்படின்றாரு. ஜீவிக்கிற சொரூபம், ஜீவிக்கிற சொரூபம் என்று சொல்லுகிறார். ஒரு சொரூபம் இருக்கிறது. விக்கிரக ஆராதனை பார்க்கிறோம், சிலை வழிபாடு பார்க்கிறோம். சிலை வழிபாடு உண்மை அல்ல. the idolatry is not true, but it is the typology to the bride of Christ. Hallelujah. சிலை வழிபாடு என்பது உண்மை அல்ல, ஆனால் உண்மைக்கு அது ஒரு அடையாளம். உண்மைக்கு அது ஒரு அடையாளம். என்ன என்றால், அந்த சிலையிலே ஜீவன் இல்லை, உயிரற்ற சிலை, உயிரில்லாத விக்கிரகம் அது. ஆனால் நாம் வணங்கும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஜீவிக்கிற தேவனாக. அவர் God is Jesus, is living God, is speaking God. பேசும் தெய்வம், பேசாத ஊமையான விக்கிரகம் அவர் அல்ல. அவர் ஜீவிக்கிற தேவன். அப்ப ஜீவிக்கிற தேவன் ஒரு ஜீவிக்கிற சொரூபத்தை செய்ய விரும்பினார். மோசே செய்தான், இந்த மைக்கேல் ஆஞ்சலோ செய்தார் இந்த மோசேயுடைய சிலையை. ஆனால் இந்த சிலை பேசவில்லை, இந்த சிலை நடக்கவில்லை, இந்த சிலை மோசையை போல அல்ல. ஆனால் அவன் உந்தப்பட்டு இந்த சிலையை பார்த்தோன்னையும் மோசையை போல இருந்ததனால் பேச என்று அடித்து விட்டான், உடைஞ்சிருச்சு. மைக்கேல் ஆஞ்சலோ ஒரு சிலையை செய்தது போல தேவன் ஒரு சிலையை செய்கிறார். as like மைக்கேல் ஆஞ்சலோ made a stage, Jesus, God also made a stage. there is difference between his stage and God's stage. அவனுடைய சிலைக்கும் தேவனுடைய சிலைக்கும் ஒரு great differences, பெரிய வித்தியாசங்கள் இருந்தது. அவனுடைய சிலை பேசாது, அவனுடைய சிலை உயிரற்ற சிலை. தேவன் செஞ்சிருக்கிற பிரைட் சிலை உயிருள்ள சிலையாக இருக்கிறது. மைக்கேல் ஆஞ்சலோ மேட் மோசஸ் ஸ்டேஜ், பட் ஜீசஸ் மேட் பிரைட் ஸ்டேஜ். அல்லேலூயா. இயேசு மணவாட்டி சிலையை செஞ்சிருக்கிறார். மோசஸ் ஸ்டேஜ் இஸ் நாட் லிவிங் ஸ்டேஜ், அது உயிருள்ளதில்லை, நான் லிவிங். பட் பிரைட் இஸ் லிவிங் ஸ்டேஜ் ஆஃப் ஜீசஸ். அல்லேலூயா, க்ளோரி. மணவாட்டி ஜீவிக்கிற சிலையா இருக்கிறார். மைக்கேல் ஆஞ்சலோவும் அந்த சிலையும் ஒன்றாக முடியாது, ஆனால் கிறிஸ்துவும் மணவாட்டியும் ஒன்றாக முடியும். அல்லேலூயா. மைக்கேல் ஆஞ்சலோ அண்ட் தட் stage cannot be one, but Christ and bride is one. He cannot marry that stage, but God can marry bride of Christ. Hallelujah, praise. இந்த சிலையை மைக்கேல் ஆஞ்சலோ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மைக்கேல் ஆஞ்சலோ கல்யாணமே பண்ணிக்கல. அவன் பிரம்மச்சாரியா வாழ்நாள் முழுவதும் திருமணமே அவர் பண்ணிக்கல, திருமணம் பண்ணாமலே வாழ்ந்தான். ஆனால் அற்புதமான ஒரு சிலையை செஞ்சான். ஆனால் இந்த சிலையை அவன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து செஞ்ச உயிருள்ள சிலையாகிய மணவாட்டி சிலையை அவர் செய்திருக்கிறார். B6 இயேசு கிறிஸ்து மணவாட்டி சிலையை செஞ்சிருக்கார். இந்த சிலையை இயேசு கிறிஸ்து திருமணம் செய்து கொள்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மைக்கேல் ஆஞ்சலோ அந்த சிலைக்குள் வர முடியாது, ஆனால் தேவன் இந்த சிலைக்குள்ளே வந்து விட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ ஆகவே ஃபைனலி மை பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆகவே முடிவாக சகோதர சகோதரிகளே, God was helped the people of Israel in their battles. அவங்களுடைய யாத்திரையில் தேவன் அவங்களுக்கு உதவியாக இருந்தார், அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்து அவங்க பேட்டில் நடத்தினார். God lead them in their battle. தேவன் அவங்களுடைய சண்டையில் அவங்கள வழி நடத்தார். பட் the battle now, இப்பொழுது இருக்கிற in this battle now, இப்பொழுது இருக்கிற இந்த யுத்தத்திலே, இந்த ஃபைட்டில், இந்த சண்டையில், God is not in the outside of the bride of Christ like the people of Israel. இஸ்ரேல் மக்களுக்கு வெளியிலிருந்து அவங்களுக்கு உதவினது போல தேவன் இப்பொழுது வெளியிலிருந்து நமக்கு உதவல, தேவன் நமக்கு உள்ளே வந்து விடுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட். மைட்டிய பலமுள்ள தூதன் மணவாட்டிக்கு உள்ளே வந்து மணவாட்டியின் மூலமாக நடக்கிறார், மணவாட்டியின் மூலமாக பார்க்கிறார். மணவாட்டியுடைய கைதான் அவருடைய கை. her hand is his hand, the faith hand. through this hand he holds the word of God, the king's sword. Hallelujah. இந்த மணவாட்டி கையின் மூலமாக இதை பலமுள்ளதாக்கி ராஜாவின் பட்டயத்தை பிடித்து இந்த லாக்கிங்ல, இந்த டியூயலிங்ல சாத்தானை அவர் ஜெயிக்கிறார். Hallelujah. He pierces the heart of the Satan. சாத்தானுடைய இருதயத்தை அவர் குத்துகிறார். அவர் குத்தி he wins in the battle. யுத்தத்தில் அவர் ஜெயிக்கிறார் through the bride. Hallelujah. மணவாட்டியின் மூலமாக, மணவாட்டி கால் மூலமாக சாத்தானை அவர் மிதிக்கிறார். மணவாட்டியை ஜீவிக்கிற சொரூபமாக he changes bride as the living idol, moving idol, living monument. உயிருள்ள சிலையாக மணவாட்டி ஆக்குகிறார். மணவாட்டியை உயிருள்ள நடமாடும் விக்கிரகமாக ஆக்குகிறார். மணவாட்டியின் மூலமாக அவர் சாத்தானை ஜெயிக்கிறார். நம்ம காலை வச்சு மிதிக்கிறார் சாத்தானை. அப்போ நம்ம கால் தான் யார் காலாயிருது? பலமுள்ள தூதன் காலாயிருது. பலமுள்ள தூதன் தீர்க்கதரிசி, அந்த பட்டயம் தீர்க்கதரிசிட்டு கொடுக்கப்பட்டுச்சு. தீர்க்கதரிசி உள்ள சத்தம் பேசினுச்சு. பலமுள்ள தூதன் தீர்க்கதரிசிட்டு வந்தபோது தீர்க்கதரிசிக்குள் வந்து விட்டார். தீர்க்கதரிசியும் பலமுள்ள தூதனும் ஒன்றாயிட்டாங்க. Where was the mighty angel when prophet in the world? Mighty angel was inside the prophet.
அந்த மைட்டி ஏஞ்சல் அண்ட் செவன்த் ஏஞ்சல் வேர் ஒன். பலமுள்ள தூதனும் 7ஆம் தூதனும் என்ன இருந்தாங்க? ஒன்றா இருந்தாங்க. 2 பேரும் ஒன்றா ஆயிட்டாங்க. ஏன்னா பலமுள்ள தூதன் பிரணாமுக்குள்ள வந்தார். நவ் டுடே, இன்றைக்கு ப்ராஃபட் இஸ் நாட் ஹியர். இப்போ தீர்க்கதரிசி இங்கே இல்லை. பட் தட்ஸ் வாட் ஹேண்ட் ஓவர் டு தி பிரைட். இப்போ மணவாட்டிக்குள்ள வந்துருச்சு. நவ் த மைட்டி ஏஞ்சல் அண்ட் பிரைட் இஸ் ஒன். ஹல்லேலூயா. இப்போ பலமுள்ள தூதன் மணவாட்டியும் ஒன்றாயிட்டாங்க. ஏன்னா ஏனென்றால் மைட்டி ஏஞ்சல் கம்ஸ் இன்சைட் த பிரைட். ஹல்லேலூயா. அண்ட் ப்ரூயிஸ்ட் சாட்டன்ஸ் ஹெட். சாத்தானுடைய தலையை நசுக்குகிறார் த்ரூ திஸ் லிட்டில் குரூப். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோம். நம் தேவைகளை சந்தித்து நடத்தும் தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற பாடலை நாம் பாடி ஜெபம் பண்ணுவோம். பாடல் 91வது பாடல் 91, சாங் நம்பர் 91. இந்த யுத்தத்திலே தேவன் நம்மை அதிசயமாய் நம்மை வழிநடத்தி வருகிறார். இப்பொழுது பலமுள்ள தூதன் எங்க இருக்கிறார்? வேர் இஸ் த மைட்டி ஏஞ்சல் நவ் டுடே? He is invisible. அவர் காணக்கூடாதவராக இருக்கிறார். பட் he is inside the bride. பலமுள்ள தூதன் இப்பொழுது மணவாட்டிக்குள் இருக்கிறார். த்ரூ ஹர், அவள் மூலமாக he wins Satan. சாத்தானை அவர் ஜெயிக்கிறார். he bruises Satan. அவர் சாத்தானை மிதிக்கிறார், நசுக்குகிறார். மணவாட்டியின் மூலமாக மரணத்தையும் அழிவையும் பாதாளத்தையும் எல்லாவற்றையும் அவர் ஜெயிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிறு குழுவின் மூலமாக த்ரூ திஸ் லிட்டில் குரூப். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். நம் தேவைகளை சந்தித்து நடத்தும் நம் தேவனாகிய கர்த்தரை துதிப்போம். நம் தேவனாகிய கர்த்தரை துதிப்போம். நம் தேவைகளை சந்தித்து நடத்தும் நம் தேவனாகிய கர்த்தரை துதிப்போம். நம் தேவனாகிய கர்த்தரை துதிப்போம். நன்மையும் கிருபையும் நமக்களித்து நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த நம் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாம் துதித்திடுவோம். நம் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாம் துதித்திடுவோம். நம் தேவைகளை சந்தித்து நடத்தும் நம் தேவனாகிய கர்த்தரை துதிப்போம். நம் தேவனாகிய கர்த்தரை துதிப்போம். சனக்கேரி போடுள்ளதோ மாம்சபுயம் நம்மோடுள்ளவர் பலமுள்ள தூதன் என்று எசேக்கியா நம்பியது போல் நம் புயமும் தேவனாகிய கர்த்தர் என்று எசேக்கியா நம்பியது போல் நம் புயமும் தேவனாகிய கர்த்தர் நம் தேவைகளை சந்தித்து நடத்தும் நம் தேவனாகிய கர்த்தரை துதிப்போம். நம் தேவனாகிய கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பெரியவர், என்ன மகத்துவமான தேவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை நீர் எப்படியாக அவர்களை அந்த கானான் தேசத்துக்கு வழி நடத்தி வரும்போது யுத்தங்களில் தேவன் எப்படி கூடியிருந்து அவர்களுக்கு எவ்வளவாய் நீர் உதவி செய்தீர் ஆண்டவரே. எப்படி அவர்கள் எதிரிகளோடு அவர்கள் போராடினது கொஞ்சம்தான் ஆண்டவரே, நீர்தான் அவர்களோடு அதிகமாக போராடி வெற்றி கனியை கொடுத்தீர் ஆண்டவரே. அதுபோல் இன்றைக்கு நாங்கள் உமக்காக செய்கிறது மிக குறைவே ஆண்டவரே. ஆனால் எங்களுக்காக அது நீர்தான் எல்லாமே செய்கிறீர் ஆண்டவரே. சாத்தானை எங்களால் ஜெயிக்க முடியவில்லை என்பதற்காக நீர் எங்களுக்குள்ளேயே பலமுள்ள தூதராக வந்து எங்கள் கால்களின் மூலமாக அவனை மிதிக்கிறீர் ஆண்டவரே. இந்த கடைசி நாள்
எங்களுக்குள் வந்து எங்களுக்கு விசுவாசத்தை அதிகரித்து ஆண்டவரே இந்த வீக்கான அந்த கரத்தை, இந்த பலகீனமான அந்த கரத்தை அந்த வாள் சண்டையிலே, அந்த ஒன்றோடொன்று மோதி நிற்கிற இந்த வேளையிலே, சபை காலத்தின் 7ஆம் சபையிலே மோதி நின்ற போது 7 இடிமுழக்கங்கள் ஆகிய 7 முத்திரைகள் என்கிற அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக, விசுவாசமாகிய கரத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த விசுவாசமாகிய கரத்தை கொண்டு நாங்கள் மரணம், சாத்தான், பாதாளம், நரகம் எல்லாவற்றையும் ஜெயித்து நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக எங்களுக்கு இந்த செய்தியை கொடுத்ததுக்காக நன்றி. அதில் தொடர்ந்து சஞ்சரித்து விசுவாசித்து முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலே சுகவீனமாக இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகள் ஜெசிந்தாவுக்காக ஜெபிக்கிறோம். சுகவீனமாக இருக்கிற அந்த மகளுக்கு நீர் உதவி செய்து அந்த காய்ச்சல் மற்ற எல்லா சுகவீனங்களிலிருந்தும் மகளை காத்து எந்த ஆபத்தும் இல்லாமல் நீர் உதவி செய்யும். பிரதர் ஆரிக்சாமிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை படுக்கையில் இருக்கிற அவர் எழுந்து நடக்கத்தக்கதாக, எழுந்து நட என்று நீர் கட்டளை இடும்படி ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை தார் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தின் நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம், உதவி செய்கிறார். பிரதர் ஆரோக்கியராஜுக்காக ஜெபிக்கிறோம். கை உடைந்து சுகவீனமாக இருக்கிற அவருக்கு அந்த கையை நீர் சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இன்னும் பல விதமான தேவையுள்ள சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம், உதவி செய்யும். நாங்கள் சபை நேருக்கு நேர் ஒருவரை பார்க்க முடியாவிட்டாலும், தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலும், ஜெபத்தில் ஒருவருக்காக ஒருவர் தொடர்பு கொள்ள, ஒருவரை ஒரு தொடத்தக்கதாக நீ உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 7 முத்திரை என்னும் பலமான கரத்தை நாங்கள் உபயோகிக்க வேண்டும். ராஜாவின் பட்டயத்தை பிடிக்க அது செய்தியின் மேல் விசுவாசத்தை எங்களுக்கு அதிகப்படுத்தும். அதை கொண்டு சாத்தானை ஜெயிக்க உதவி செய்யும். இங்கு ஆண்டவரே, விசுவாசிகள் எல்லாரையும் நீர் பாதுகாத்து இந்த லாக்டவுன் காலத்தில் உதவி செய்யும். நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ளும். அதிதீவிரமாக பரவி கொண்டிருக்கும் இந்த கிருமி தாக்குதலிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளும். விசுவாசமாகிய கேடகமாகிய வார்த்தையை கொண்டு அதை தடுத்து அது எங்களை தொடாதபடிக்கு காத்துக்கொள்ளும். ஒருவேளை எங்களுக்குள் வந்தாலும் அது வேலை செய்ய முடியாமல் அது அழிந்து போக உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களை சார்ந்த எல்லாரையும் காத்துக்கொள்ளும். இந்த லாக்டவுன் நேரத்தில் ஒரு குறைவும் இல்லாமல் காத்துக்கொள்ளும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீர். எங்களுக்கு எந்த குறைவும், எந்த ஆண்டவரே எங்களுக்கு எந்த விதமான இயலாமையும் ஏற்பட்டு விடாதபடிக்கு தேவையை சந்தித்து வழிநடத்தும். சபையிலுக்கு சிறியோர், பெரியோர், வயோதிபர்கள், வாலிபர்கள் எல்லாரையும் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் இருந்த சிறியோர், பெரியோர் எல்லாரையும் காப்பாற்றினீர். ஆண்டவர், அந்த ரத்தம் அவர்கள் அல்ல, அந்த ரத்தம் அவர்களை பாதுகாத்தது. அதுபோல நாங்கள் அல்ல, நாங்கள் உட்கொள்ளுகிற மருந்துகள் அல்ல. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் எங்களை காப்பாற்றுவீராக. நாங்கள் விசுவாசிக்கிற செய்தி எங்களை காப்பாற்றுவீராக. எங்கள் எல்லாரையும் பாதுகாத்து ஆசீர்வாதத்தை நடத்தும். உமக்கு நன்றி. செய்தி பூசப்பட்ட இந்த ஆண்டவரே வீடுகளில் நாங்கள் ஜீவிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை செய்தி காப்பாற்ற வேண்டுமாய், அதுவே இரத்தமாயிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபி. எல்லாரும் என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.